So yeah, so we are live actually, and இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் டே 100 ஆக்சுவலி செஞ்சு அடிச்சாச்சு நம்ம இன்னைக்கு. ஸோ சில டேஸில் முன்னாடி மிஸ் ஆயிடுச்சு, பட் ஸ்டில் நம்ம பை அட்லீஸ்ட் பை டைட்டில் வி ஆர் ஆன் டே 100. ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து ஆக்சுவலி வி டோன்ட் ஹேவ் மச் டைம். நான் தான் அந்த லேட் நைட்டில் வைக்கிறேன். ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து ட்ராவலில் இருக்கீங்க அப்படி இருக்கீங்கன்னா ப்ளீஸ் அது அப்புறமா கூட லைவ் ஸ்ட்ரீம் நீங்கள் பாருங்கள். ஓகே, ஸோ இந்த செக்ஷனில் வந்து நம்ம ரியாக்டோட டிப்பிக்கலான ஒரு ரியாக்டில் ஆக்சுவலி என்னது, இட்ஸ் ஃபார் டீம். கேட்குதா உங்களுக்கு நான் பேசுறது? ஸோ கேட்கணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. யா, ஸோ ரியாக்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஃபார் பில்டிங் யூஸ் இன்டர்ஃபேஸஸ், ரைட்? பட் டிப்பிக்கலி வென் வி ஆர் ஒர்க்கிங் ஆன் சம் வெப் அப்ளிகேஷன்ஸ், ஸோ மோஸ்ட் ஆஃப் தி இன்புட் விச் வி ஆர் கிவிங், ஓகே, அது வந்து ஃபார்மில் தான் இருக்கும். ஸோ போன வாட்டி நம்ம வந்து அந்த ஃபார்ம் எப்படி பில்ட் பண்ணணும்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம், கரெக்டாக? இந்த வாட்டி வந்து most of the professional developers how we will be using forms அப்படின்னு அவங்க ஷோ பண்ணுறேன். what are the libraries we are using currently அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷோ பண்ணுறேன். ஓகே, ரைட். ஸோ திஸ் அவர் ஃபார்ம் அண்ட் இதுக்கான சோர்ஸ் கோட் எல்லாமே நம்மளோட கிட்டப்லேயும் நம்ம புஷ் பண்ணியாச்சு, நீங்கள் போய் பார்த்துக்கலாம். அண்ட் யா, ஓகே, ஃபைன். ஸோ எப்படி பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு ஓவராலாக நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ ஹேவ் அ சிம்பிள் கான்டெக்ட் பேஜ் வேர் ஹேவ் மல்டிபிள் இன்புட்ஸ். ஓகே, ரைட். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் வந்து எப்படி பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாமா? ஸ்க்ரால் பண்ணி பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ஹேவ் சிம்பிள் ஃபார்ம், டிவிஷன் அண்ட் ஃபார்ம் இன்புட்டு, அப்புறமா ஃபார்ம் டெக்ஸ்ட் ஏரியான்னு வச்சுருக்கேன், கரெக்டாக? ஸோ இது வந்து என்னோட கம்போனண்ட். ஓகே, நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ 3-4 ஃபார்ம் இருக்குது வச்சுக்கோங்களேன். இட்ஸ் ஓகே கைஸ். பட் வாட் சப்போஸ் இஃப் யூ ஹேவ் மோர் இன்புட்ஸ், மோர் ஃபார்ம் ஃபீல்ட்ஸ் அப்படின்னா அப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும், கரெக்டாக? இது மாதிரி நம்ம வந்து ஒரு நம்ம வந்து ஸ்டேட் போட்டு அண்ட் பண்ண முடியாது, கரெக்டாக? ஸோ இட்ஸ் ஸோ டிஃபிகல்ட், ரைட்? ஸோ இதுக்கான ஒரு சூப்பரான அப்ரோச் தான் பார்த்தீங்கன்னா தேர்ஸ் அ பேக்கேஜ் ஃபார் தட். இட்ஸ் கால் ரியாக்ட் ஹூக் ஃபார்ம். ஓகே, நம்ம ஆல்ரெடி நம்ம போன வீடியோவில் பார்த்தோம் ரியாக்ட் ஹூக் ஃபார்ம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கம்யூனிட்டி பேஸ்ட் பர்ஃபார்மண்ட் ஃப்ளெக்சிபிள் அண்ட் எக்ஸ்டென்ஷன் ஃபார்ம்ஸ் வித் ஈஸி டு யூஸ் வேலிடேஷன்ஸ். இப்போ நீங்கள் வந்து ஏதாச்சும் நீங்கள் வேலிடேஷன் பண்ணுறீங்க வச்சுக்கோங்களேன், யூ ஹேவ் டு டூ இட் பை யோர் ஓன், ரைட்? ஸோ எல்லா வேலிடேஷன்ஸுமே இப்போ நேம்னா மினிமம் 3 கேரக்டரு, மேக்ஸிமம் அந்த கேரக்டர் சொல்லிட்டு போடணும். அதே மாதிரி இமெயில் அட்ரஸ்ன்னு செக் பண்ணணும், டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணணும். அண்ட் அதுவே வாட்ஸ்அப்போ சம் காம்ப்ளெக்ஸ் வேல்யூஸ் லைக் வந்து ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வச்சுருக்கீங்க, அந்த ஏஜ் வந்து 18+ தான் நீங்கள் அலோவ் பண்ண வச்சுக்கோங்களேன். நிறைய லாஜிக்லாம் இருக்குது இல்லையா? வேலிடேஷன் நிறைய லாஜிக் இருக்குது, கரெக்டாக? ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து இதில் கரண்ட் அப்ரோச்சில் பண்ணும்போது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். பட் இதில் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதான் உங்களை ஷோ பண்ண போகிறேன். ஓகே, ஸோ டீம் யாரெல்லாம் வந்து வரலையோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை நீங்கள் ஷேர் பண்ணுறங்க. இட்ஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் செக்ஷன். ஓகே, ரைட். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த டாக்குமெண்ட்ஷன் போயிடுங்க, reacthookform.com. ஓகே, போனோன்னே லெட்ஸ் கோ அண்ட் இது டெமோ இருக்கு இல்லையா? தட்ஸ் ஃபைன். லெட்ஸ் டேரக்ட்லி கெட் ஸ்டார்ட் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்படி தான் இன்ஸ்டால் பண்ணணும். npm install hook form. அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வென் யூ ஆர் ஒர்க்கிங் வித் ஆஸ் அ பிகினர் லேர்ன் பண்ணும்போது ஆல்வேஸ் ட்ரை டு டைப். ஸோ டெர்மினல் என்ன பண்ணுறேன், லெட் மீ க்ளோஸ் தி கரண்ட் வீட் செக்ஷன் அண்ட் npm install react hook form நினைக்கிறேன். ஸோ மேக் ஷுர் இந்த தான் பேக்கேஜ் நேம் கரெக்டாக ஸ்பெல் பண்ணியிருக்கீங்களா பாருங்கள். ஸோ என்டர். ஸோ இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்குது அண்ட் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, டிப்பிக்கலி இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு, ரைட்? ஸோ முடிட்டு இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு, வெயிட் பண்ணலாம். ஓகே, ஸோ என்டர். யா, இன்ஸ்டால் ஆகிடுச்சு, சூப்பர். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களோட அதோட யூசேஜ் பாருங்களேன். இஃப் யூ கோ டு டாக்குமெண்ட் எனி பேக்கேஜ் யூ ஆர் யூஸிங் கரண்ட்லி, நீங்கள் என்ன பண்ணலான்னா அதோட டாக்குமெண்டேஷன் போயிட்டு அவங்க எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே போனீங்கன்னா இஸ் அ சிம்பிள் எக்ஸாம்பிள். தே ஆர் ஆஃபரிங் இன் 2 வேரியன்ட்ஸ். TypeScript பை டிஃபால்ட்டாக வச்சுருக்காங்க, இல்லை வந்து JS. ஓகே, ஸோ சின்ஸ் நம்ம TypeScript உள்ள அந்த அளவுக்கு போகாதனால நம்ம JS தான் பார்க்க போகிறோம். ஸோ JSல பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு வாட்டியும் இன்புட் போடும்போதும் இது மாதிரி நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணி போட சொல்கிறாங்க. நம்ம ஒன்று பண்ணலாமா? நான் பண்ணுறேன், ஐ வில் ஹாவ் another பேஜ். மேபி வாட் சப்போஸ் எதாவது பேஜ் இருக்கான்னு பார்க்கலாருங்க. குவான்டிட்டி தான் வச்சுருக்கோமா? ஓகே, ஹோமில் வி ஹாவ் போஸ்ட்டா. இப்போ இந்த போஸ்ட்டை பார்த்தீங்கன்னா வி ஹேவ் சம் டிலே. பார்த்தீங்களா, கொஞ்சம் டிலே ஆகுது பார்த்தீங்களா போஸ்ட்டு. ஸோ அதுவும் நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணலாம். பட் இப்போதைக்கு நான் அதை விட்டுறேன், அப்புறம் நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் வி ஹேவ் அபவுட். இங்கே வந்து நமக்கு பில்ட் பண்ண காம்போனன்ட் இருக்குது. ஓகே, ஃபாலோவர்ஸில் வி ஹேவ் டிஸ்கார்ட். ஓகே, கான்டாக்டில். ஓகே, ஸோ என்ன பண்ணுறேன்னா இந்த எக்ஸாம்பிளுக்காக ஐ வில் ஜஸ்ட் காப்பி திஸ் கோட். இந்த பேக் கான்டாக்ட் பேஜ் .js இருக்கு இல்லையா?
காப்பி பண்ணுறேன், Ctrl+C, Ctrl+V for paste, அண்ட் காப்பி பண்ண ஃபைல் இப்படியே இருக்கட்டும். நான் வந்து இந்த ஃபைல் நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஓகே, தட்ஸ் த திங். ஸோ என்ன பண்ணுறேன்னா, I will remove everything. Okay, I will remove the everything, and in fact everything, yeah, and SFC for stateless function component. Okay, tab, and இப்போ வந்து அதே மாதிரி கான்டாக்ட் பேஜ்னு வைக்கிறேன் இந்த வாட்டி. ஓகே, ஸோ என்டர். அதே மாதிரிக்குள்ள ஸ்டைல் வேணால் வச்சுக்கலாமா? என்ன பண்ணுறேன், ஸ்டைல் மட்டும் நான் எடுத்துக்கிறேன், அங்கே பாடி பண்ணிக்கிறேன். ஸோ ஐ வில் ஹாவ் திஸ் என்டையர் ஸ்டைலிங். ஓகே, இதுதான பேஜ். ஸோ அதே மாதிரி ஐ ஹாவ் டு க்ளோஸ் இட், கரெக்டாக க்ளோஸ் பண்ணோம், அப்போ தான் வந்து எனக்கு எந்த இஷ்யூ வராது. கரெக்டாக சேவ் பண்ணுறேன், ஃபார்மேட் ஆகிடுச்சு. சூப்பர். இப்போ செக் பண்ணி பார்க்கலாமா அவுட்புட்டை? லெட்ஸ் சேவ் இட், ரிஃப்ரெஷ். அண்ட் ஏன் வராதுன்னா, பிகாஸ் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் கரெக்டாக. ஸோ ஆஃப்டர் ரன் இட் அகேன், npm run dev. ரன் ஆயிடுச்சு. அண்ட் லெட்ஸ் ரிஃப்ரெஷ் இட் அகெயின். now it is working cool. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா, இந்த பேசிக் அப்ரோச்சே பார்க்கலாமே. ஸோ எப்போவுமே whenever you are guys are getting input, you should wrap it in a form. கரெக்டாக தான் குட் ப்ராக்டிசஸ். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, அதே மாதிரி லெட் மீ கோ ஹியர், அண்ட் இங்கே வந்து ஒரு டிவிஷனுக்குள்ளே ஐ வில் ஹாவ் இன்புட். ஸோ இப்போதைக்கு வந்து ஐ வில் ஹாவ் இட் லைக் நேம் ஆஃப் ஃபுல் நேம்னு வைக்கிறேன். ஓகே, அதே மாதிரி ப்ளேஸ் ஒன்று வேணும். ஓகே, ஃபுல் நேம் அண்ட் கிளாஸ் வேணும், கிளாஸ் ஸ்டைல் பண்ணிக்கோங்க. நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போதைக்கு ரொம்ப சிம்பிளான கிளாஸ் மட்டும் வைக்கிறேன். ஸோ கிளாஸ் நேம் ஐம் நாட் கோயிங் டு யூஸ் காம்பனெண்ட். நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ நான் வந்து டிப்பிக்கல், நீங்கள் வந்து காம்பனெண்ட் கிரியேட் பண்ணாமல் இன்புட் தான் கிரியேட் பண்ணுவீங்க. அதெல்லாம் இப்படி காமிக்கிறேன் உங்களுக்கு ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா காம்பனெண்ட் எப்படி யூஸ் பண்ணி நான் காமிக்கிறேன். ரைட். ஸோ px(4), py(2), அண்ட் ஐ வாண்ட் லிட்டில் பிட் கிரே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்லைன் வேண்டாம், அவுட்லைன் நல்லா இருக்கணும் உனக்கு. ஓகே, ஸோ சேவ். அண்ட் இது எனக்கு லெஃப்ட்டில் சைட் பார் வேண்டாம். அண்ட் லெட்ஸ் கோ அண்ட் ரிஃப்ரெஷ். ஓகே, கூல். ஸோ டிப்பிக்கலியே வந்து ஒரு இன்புட் வந்துச்சு கரெக்டாக. கொஞ்சம் லைட்டாக ரவுண்ட் பண்ணிக்கிறேன் அதை. ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா வந்து ஐ வில் ஹாவ் இட் லைக் அ ரவுண்டட். ஓகே, கூல், சூப்பர். இப்போ என்ன பண்ணுறேன்னா, இது வந்து இது மாதிரி ஐ வில் ஹாவ் அட்லீஸ்ட் 2 இன்புட். ஸோ 1, 2. இன்னொன்று வந்து என்ன பண்ணுறேன்னா, ஐ வில் ஹாவ் லைக் அ சப்ஜெக்ட். ஓகே, சூப்பர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஐம் கோயிங் டு சேஞ்ச் இஸ் அஸ் சப்ஜெக்ட். ஸோ சேவ். அண்ட் கொஞ்சம் ஸ்பேஸ் இல்லையா, நான் என்ன பண்ணுறேன், ரெண்டுக்குமே வந்து இந்த ரெண்டுக்குமே ஐ வாண்ட் அ ஃபுல் வித். ஓகே, சேவ், சூப்பர். அண்ட் எல்லா இன்புட்டுக்குமே இங்கே ஸ்பேஸ் இல்லை பார்த்தீங்களா. ஸோ வாட் ஐ கேன் டூ, அந்த டிவிஷனில் போயிட்டு கிளாஸ் வந்து மார்ஜின் ஒய் ஆஃப் ஒரு 5 வைக்கிறேன். ஓகே, அண்ட் ஸ்பேஸ் ஒய் ஆஃப் ஒரு 4 வைக்கிறேன். ஓகே, ஃபார் வெர்டிகல் அலைனுக்கு. ஓகே, சிம்பிள். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐ கேன் ஹேவ் டெக்ஸ்ட் ஏரியா, பட் ஸ்டில் டெக்ஸ்ட் ஏரியா வச்சிடலாமே, பெரிய அதெல்லாம் ஆக போதில்லை. நான் பண்ணுறேன், குயிக்காக நான் பண்ணிடுறேன் டெக்ஸ்ட் ஏரியா. அதே மாதிரி ஐ வில் ஹாவ் ஆல் திஸ் ஆட்ரிபியூட் நேம், என்னது டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பிளேஸ் ஹோல்டர் வேணால் போட்டுக்கலாம். ஸோ இட்ஸ் கால் பிளேஸ் ஹோல்டர். என்டர் யுவர் டிஸ்கிரிப்ஷன் briefly. ஓகே, அண்ட் கிளாஸ் நேம் நான் பாரி பண்ணிக்கிறேன் இங்கேருந்து. ஐ வில் ஜஸ்ட் borrow it from here. Save, and yeah, cool, fine, super. And I need a button, of course, yeah. So என்ன பண்ணுறேன், I will use button. அண்ட் அதே மாதிரி ஐ வாண்ட் இட் லைக் ஒரு ஃபார்ம்குள்ளே தானே போட்டிருக்கேன். ஐ ஹேவ் டு மேக் ஷூர் தட் ஐ எம் இன் எ ஃபார்ம். பட் நான் ஃபார்ம்குள்ளே போடல. ஓகே, ஸோ நான் ஃபார்ம்குள்ளே போடுறேன், பட் பிஃபோர் தட் நான் பட்டனை வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ பட்டன் வந்து இட்ஸ் கால் சப்மிட். அண்ட் அதே மாதிரி இட்ஸ் கோயிங் டு பி ஆஃப் கிளாஸ் நேம் மட்டும் போடுறேன். பிகாஸ் ஐ வாண்ட் இந்த ஃபார்மாக இருக்கும்போது இந்த பட்டனோட டிஃபால்ட்டான ஆட்ரிபியூட் பார்த்தீங்கன்னா இட் வில் பி இன் சப்மிட் மோட். ஓகே, எனக்கு அப்படி தான் இருக்கும் ஆக்டிவிட்டிஸ். அதனால் அப்படி வச்சுக்கிறேன். px(4), py(2), rounded, and bg of yellowவில் கொஞ்சம் 500 வைக்கலாமா? 500. text of white வச்சு அப்படி இருக்குன்னு தெரியல, பார்க்கலாம், செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, மேட்ச் ஆகல. ஸோ வாட் ஐ வில் டூ இஸ் டெக்ஸ்ட் வந்து பிளாக்காக இருந்தால் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பிளாக் ஓகேங்க, இப்போதைக்கு நான் பிளாக் வச்சுக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் வேணா அப்போ கேஸ் பண்ணிக்கலாம், உங்கள் இஷ்டம். ஓகே, இது பேசிக் ஸ்டெப் ஃபார் யூஎஸ் ஸ்டெப். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, எனக்கு இப்போதைக்கு இந்த யூஐ ஓகே, ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், டிப்பிக்கலி வாட் வில் டூ டு கன்வெர்ட் அஸ் அ காம்போனன்ட் அண்ட் டு கெட் சம் ஆக்டிவிட்டீஸ் இன் ReactJS நம்ம என்ன பண்ணுவோம், வில் பி கிரியேட்டிங் சம் ஸ்டேட்ஸ், ரைட்? ஸ்டேட்ஸ் கிரியேட் பண்ணுவோம் இங்கே. அப்புறம் அந்த ஸ்டேட்ஸை வந்து ஆன் சேஞ்சை வந்து நம்ம வந்து செட் வேல்யூஸ் பண்ணுவோம். கரெக்டாக இதுதான் டிப்பிக்கலான ஒர்க் ஃப்ளோ. ஓகே, பட் ரியாக்ட் ஃபார்மில் வந்து வி கேன் டூ இட் இன் அ மோஸ்ட் சிம்பிளர் வே. ஓகே, அண்ட் பிஃபோர் தட் என்ன பண்ணுறேன்னா, இதை நான் வந்து ஃபார்முக்குள்ள ட்ராப் பண்ணிக்கிறேன். ஸோ என்ன பண்ணுறேன், ஐ வில் இந்த டிவிஷனுக்கு மேலே நீங்கள் ஃபார்ம் ட்ராப் பண்ணிக்கலாம். இல்லை என்ன பண்ணுறேன்னா, இந்த டிவிஷனுக்கு தேவையில்லை, இந்த டிவிஷனுக்கு பதிலாக இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் டிவிஷன் ஐ எம் கோயிங் டு ரீப்ளேஸ் இட் வித் ஃபார்ம். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு என்னோடய கீபோர்டில் F2 ஃபார் ரீநேமிங் திஸ் HTML டேக்.
ஸோ இது வந்து டிவிஷன் வந்து ஃபார்ம் எனக்கு வேணும் ஃபார்ம். ஓகே, ஸோ சேவ் அண்ட் யூ சேஞ்ச் ஆகதான் பாருங்கள், சேஞ்ச் ஆகல அண்ட் பர்ஃபெக்ட்லி இட்ஸ் ஒர்க்கிங் கூல். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுதான் ப்ராப்பரான ஒர்க்குங்க. எப்போவுமே whenever you are creating input try to wrap it in a form. ஓகே, இதுதான் கரெக்டான அப்ரோச். ரைட், இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ் போயிருங்களேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா they have many things here அண்ட் இதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா இதை வந்து யூ ஷுட் wrap it in யூஸ் ஃபார்ம். ஓகே, ஸோ இதை நான் எப்படி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களோட காம்பனண்ட் இருக்கு இல்லையா, கான்டெக்ட் பேஜ் தானே காம்பனண்ட்டு, அது மேலே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா ஸோ இங்கே வந்து யூஸ் ஃபார்ம் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஓகேவா, நீங்கள் கால் பண்ணணும். இது வந்து ஒரு ஹூக். நான் என்ன சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட, யூஸ்ன்னு சொல்லி ப்ரிஃபிக்ஸ் ஆனாவே இட்ஸ் அ ஹூக். ஓகே, ஸோ இந்த ஹூக் வந்து ஏதர் ரியாக்டில் இன்பில்ட்டாக சில ஹூக்ஸ் இருக்குது, அதுதான் யூஸ் ஸ்டேட்டு யூஸ் எஃபெக்ட். ஓகே, இப்போ யூஸ் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸ்டர்னல்லேருந்து வருது. ஸோ ஒரு பேக்கேஜ் வந்து இந்த ரியாக்ட் ஹூக் ஃபார்ம் வச்சுருக்காங்க இல்லைங்களா, அது கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க அந்த ஹூக்கை. ஸோ நம்ம டேட்டா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூஸ் ஃபார்ம் கிளிக் பண்ணுறேன், ஆட்டோ இன்புட் பண்ணிக்கிச்சு, சூப்பர். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்து யூ கேன் டிஃபைன் யுவர் ப்ராப்ஸ் வாட் எவர், என்ன ஏதாவது சேஞ்ச் வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, நான் இப்போதைக்கு எல்லாம் எம்டியாக வைக்கிறேன். அண்ட் இதுக்குள்ளே வந்து நம்ம வி ஹேவ் டு டீஸ்ட்ரக்சர் இட் கரெக்டாக, பிகாஸ் இது என்ன பண்ணணும்னா இட் வில் ரிட்டர்ன் அஸ் ஆப்ஜெக்ட். ஓகே, நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ கான்ஸ் அண்ட் இது என்ன பார்க்கலாம், ஃபார்ம் வச்சுப்போமா, அண்ட் லெட்ஸ் லாக் பண்ணுறேன் ஃபார்ம் சொல்லிவிட்டு சேவ் அண்ட் செக் பண்ணி பார்க்கலாமா. அண்ட் வி ஹேவ் எ எரர். ஸோ ரைட் கிளிக் பண்ணிப்போம், இன்ஸ்பெக்ட் போகலாம் and let's go to console and we have many errors. Okay, invalid hook call, hook can only be called instead of a body of a functional component. Okay, refresh பண்ணும்போது ஓகே இது மாதிரி லோட் ஆகல போல், இப்போ லோட் ஆகிடுச்சு, இப்போ ஒர்க் ஆகுது. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா we have control, we have form state, we have so on so. ஓகே, ஸோ இதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா இந்த ரியாக்ட் ஃபார்ம் ஹூக் இல்லை ரியாக்ட் ஹூக் ஃபார்ம் இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஸோ ஒரு இன்புட்டுமே. ஓகே, ஸோ டீம் கேட்குதா நான் பேசுகிறது, am I clear? ஸோ ஒரு இன்புட்டுமே யூ ஹேவ் டு ரெஜிஸ்டர் இட் வித் திஸ் ஃபார்ம் யூஸ் ஃபார்ம். ஓகே, ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா நான் தான் சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட, இதுக்குள்ளே வந்து வி ஹேவ் சம்திங் கால் ரெஜிஸ்டர். ஸோ நீங்கள் வந்து டீஸ்ட்ரக்சரிங் பண்ணிக்கணும். ஸோ இது இந்த ஆப்ஜெக்ட்குள்ளே ஐ ஹேவ் எ ரெஜிஸ்டர் அண்ட் இதை நம்ம எப்படி டீஸ்ட்ரக்சரிங் பண்ணலாம். ஸோ இது ஆப்ஜெக்ட் கரெக்டாக, ஸோ இது ரிமூவ் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்ட் ஃபார்ம் போட்டுட்டு இதுக்குள்ளே எனக்கு என்ன வேணும், ஐ வாண்ட் ஒன்லி தி ரெஜிஸ்டர் கரெக்டாக. ஸோ ஐ கேன் ஹேவ் லைக் திஸ் ரெஜிஸ்டர். ஓகே, கூல். ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ஃபார்ம் கன்ஃபிகர் தேவை நம்மளுக்கு ரிமூவ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ரெஜிஸ்டர் என்ன பண்ண போகிறோன்னா ஒரு இன்புட்லையுமே ஐ ஹேவ் டு ஹேவ் திஸ் கோட். என்ன கோட்னா இது மாதிரி நீங்கள் வச்சுக்கணும். ஒரு ஆப்ஜெக்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஐ எம் கோயிங் டு யூஸ் தி ஷேர் ஆப்ரேட்டர். ஸோ இட்ஸ் கால் ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் அஃப்கோர்ஸ். ஸோ 3 டாட் அண்ட் இந்த ரெஜிஸ்டர் மெத்தட் கால் பண்ணணும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி இங்கே வாங்குறீங்க இல்லையா, அதை நீங்கள் கால் பண்ணணும் ரெஜிஸ்டர். அண்ட் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஐ மீன் டு ஸ்பெசிஃபை தி நேம், அந்த இன்புட்டர் நேம் என்ன சொல்லி நீங்கள் போடணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இன்புட்டர் நேம் வந்து ஃபுல் நேம் இல்லையா, ஸோ I'm going to put full name. ஓகே, இப்போ சேவ் பண்ணிக்கோங்களேன். அண்ட் தட்ஸ் ஆல் கைஸ், அவ்வளோதான் நீங்கள் பண்ணணும், வேறு எதுவுமே நீங்கள் பண்ணவே தேவையில்லை இன்ஃபேக்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், லெட்ஸ் கோ அண்ட் இங்கே வந்து வி கேன் ஹேவ் எனி திங். ஸோ எல்லா ஃபார்ம்லையுமே வி ஹேவ் சம் ஈவெண்ட் கால் ஆன் சப்மிட் கரெக்டாக, ஆன் சப்மிட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ ஆன் சப்மிட்டில் வந்து உங்களை ஃபங்க்ஷன், ஸோ சப்மிட் திஸ் ஃபங்க்ஷன் டு சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, யூ வில் ரைட் யுவர் மெத்தட் இயர் கரெக்டாக. ஸோ இது இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக ஆக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே போய் நீங்கள் வந்து யூ ஹேவ் டு இது மாதிரி நீங்கள் டிஃபைன் பண்ணிவிட்டு லெட்ஸ் சே கான்ஸ் அண்ட் இது வந்து ஒரு ஆரோ ஃபங்க்ஷனாக க்ரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதுக்குள்ளே வந்து யூ ஹேவ் டு கெட் இட் த்ரூ இ அண்ட் வி ஹேவ் டு ப்ரிவெண்ட் ப்ரிவெண்ட் டிஃபால்ட்லாம் பண்ணணும் கரெக்டாக. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து டிஃபால்ட்டாக நீங்கள் பண்ணணும். ஓகே, பட் ஸோ இதெல்லாம் வந்து எல்லா மாடர்ன் அப்ளிகேஷன்ஸுமே நம்ம இது வந்து இந்த கோட் ரைட் பண்ணுவோம் கரெக்டாக. ஸோ இது ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான், இது மட்டும் இல்லை, இது மாதிரி சில விஷயங்கள் நம்ம ரைட் பண்ண வேண்டியது இருக்குது இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் தி சேம் ஆத்தர் த யூஸ் ஃபார்ம் இருக்கு இல்லையா, வி ஹேவ் சம்திங் கால் ஹேண்டில் சப்மிட் அப்படின்னு ஒரு மெத்தட் வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா சிம்பிள், ஜஸ்ட்டு இதை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் சப்மிட் கால் பண்ணுறீங்க இல்லையா, இதுக்கு ரிமூவ் பண்ணிவிட்டு ஹேண்டில் சப்மிட் அப்படின்னு சொல்லி நீங்கள் கால் பண்ணிக்கணும். தட்ஸ் ஆல். இதுக்குள்ளே நீங்கள் என்ன வேல்யூவோ நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்குள்ளே எந்த மெத்தட் நீங்கள் பாஸ் பண்ண போகிறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சர்வர் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் இன்ஃபோ அப்படின்னு ஒரு மெத்தட் வைக்கிற வச்சுக்கோங்களேன். ஐ ஹேவ் டு கிரியேட் திஸ் மெத்தட் ரைட். ஸோ கான்ஸ் சென்ட் இன்ஃபோ அண்ட் அதே மாதிரி ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் வச்சுக்கிறேன். இப்போ என்ன பண்ணலான்னா ஐ வில் ஹேவ் தட் டேட்டா ஹியர். ஓகே,
ஸோ இப்போ நீங்கள் இந்த ஃபார்முக்குள்ளே நான் வச்சுக்கிற எல்லா டேட்டாவும் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டாக்குள்ளே இருக்கும். ஐ கேன் ஈஸிலி லாக் இட். நான் கன்சிடர் லாக் பண்ணுறேன் உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் லாக் பண்ணுறேன், டேட்டாவை லாக் பண்ணிக்கலாம். செக் பண்ணி பார்க்கலாமா? லெட்ஸ் கிவ் இட் ட்ரை. ஸோ சேவ் அண்ட் லெட்ஸ் கோ ஹியர் அண்ட் வி ஹேவ் மெனி எரர்ஸ். அண்ட் இப்போ ப்ரிஃப்ரெஷ் ஆகிடுச்சு, எரர் போயிடுச்சு. ஓகே, இது என்ன பண்ணுறேன், கொஞ்சம் கீழே கொண்டு வந்துருக்கலாம். அண்ட் ஐ வில் யூஸ் ஃபேக் ஃபில்லர் ஆஃப்கோர்ஸ். ஃபேக் ஃபில்லர். அண்ட் இப்போ என்ன பண்ணுறேன்னா சப்மிட் கிளிக் பண்ணுறேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நான் எந்த ஒரு விஷயம் பண்ணல, ஆட்டோமேட்டிக்காக ஐ கேன் ஏபிள் டு கெட் தி ஃபுல் நேம். ஏன் ஃபுல் நேம் மட்டும் வாங்க முடியுது, என்னால் இந்த சப்ஜெக்ட்டு டெக்ஸ்ட் வாங்க முடியல? ஏன்? ஒய் சொல்லுங்கள் பார்ப்போம். பிகாஸ் குட். ஸோ இதெல்லாம் வந்து ரிஜிஸ்டரில் வந்து நான் வந்து போடல, நான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணல இது மாதிரி. ஓகே, ஸோ ஒரு எந்தெந்த இன்புட்டுக்கெலாம் இது மாதிரி பண்ணுறீங்களோ அது மட்டும் தான் உங்களால் அந்த ஃபார்மில் வாங்க முடியும். ஸோ வாட் யூ ஹேவ் டு டூ, ஸ்க்ரால் ஹியர். அதே மாதிரி டோன்ட் காப்பி பேஸ்ட், ஜஸ்ட் டைப் பண்ணுங்கள். ஸோ ஸ்ப்ரெட் ஆப்ரேட் மூலியமா ரிஜிஸ்டரை கால் பண்ணுறேன். அது மெத்தட் பார்த்தீங்கன்னா இது நேம் வந்து சப்ஜெக்ட் இல்லையா, இங்கே வச்சுக்கலாம் சப்ஜெக்ட் லைக் ஸோ. அதே மாதிரி இங்கேயும் ரெஜிஸ்டர் அண்ட் இட்ஸ் கால் description and let's save it here and check me பார்க்கலாம் again. Refresh, fake filler, submit, and now I can able to get the full name, subject, description. Super cool. ஸோ எல்லாமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த சர்வரில் வச்சு பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இங்கே போயிட்டு கூட நீங்கள் வந்து யூ கேன் ஹேவ் அ கன்சிடர் ஆகணும் வச்சுக்கலாம். calling sending this info to the server அப்படின்னு வச்சுட்டு யூ கேன் சென்ட் திஸ் இன்ஃபர்மேஷன். ஸோ சப்மிட் பண்ணிங்கன்னா பார்த்தீங்களா, ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் வந்து உங்கள் சர்வருக்கு நீங்கள் புஷ் பண்ணுவீங்க. ஓகே கூல். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிப்பிக்கலி எல்லா ஃபார்ம்ஸ் இதெல்லாம் நீங்கள் வந்து ஈஸியாகவே பண்ணிடலாம். இப்போது நல்லா யோசிச்சு பாருங்களேன், யூ நீட் டு நோ தி டிஃபரன்ஷியேட். லைக் என்னென்னா, இதுக்கு முன்னாடி வந்து வி ஹேவ் டு கிரியேட் தி ஸ்டேட்ஸ். ஸோ நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ வந்து ஒரு 10 ஃபார்ம் வச்சுருக்கேன், 10 ஃபீல்டு வச்சுருக்கேன்னா 10 ஃபீல்டுக்கும் நான் வந்து ஸ்டேட் க்ரியேட் பண்ணணும், அண்ட் நீங்கள் போய் கரெக்டாக மேப் பண்ணணும், நிறைய வேலை இருக்குது. இப்போ நான் எதுவுமே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு இந்த ரிஜிஸ்டர் மூலியமாக நான் வந்து டேரெக்டாக இங்கே போய் நான் வந்து கால் பண்ணிக்கலாம். ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபார்முக்குள்ளே மேப் ஆயிரும். ஸோ ஒரு நான் வந்து ஹேண்டில் பண்ணும் போதும் ஆன் கிளிக் பண்ணும் போதும் இட் வில் சப்மிட் திஸ் இன்ஃபர்மேஷன் டு தி அவர் கஸ்டம் மெத்தட். ஓகே ரைட். ஸோ இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது என்னென்னா, ஐ வாண்ட் டு டூ சம் வேலிடேஷன்ஸ் ரைட், பிகாஸ் வி குடன்ட் ட்ரஸ்ட் யூஸர். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஸ்மார்ட்டாக போயிட்டு என்கிட்ட இந்த ஃபேக் ஃபில்லர் இந்தியன் வெர்ஷன் இருக்கிறதுனால கிளிக் பண்ணிட்டு சும்மா சப்மிட் பண்ணிடுறேன் கரெக்டாக. பட் அதோட வந்து ஒரு சூப்பரான விஷயம்னா நீங்கள் பண்ணணும் அப்படின்னா, you should always validate, never trust the user. Okay, you should always never trust the user with those information. அவங்க என்ன இன்ஃபர்மேஷன் தராங்களோ அதெல்லாம் நம்ம நம்பவே கூடாது. உங்கள் அப்ளிகேஷனுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் தேவைப்படுதோ அந்த வேலிடேஷன் நீங்கள் வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும். ஓகே ரைட். ஸோ அதான் நம்ம பண்ணலாம்னா லெட்ஸ் டூ தி வேலிடேஷன்ஸ் கைஸ். ஸோ என்ன பண்ணுறேன், லெட் மீ கோ டு டாக்குமெண்டேஷன்ஸ், எப்படி பண்ணியிருக்காங்க பார்க்கலாம். ஸோ ஸ்கால் பண்ணுறேன் அண்ட் வி ஹேவ் அதர் திங்ஸ் அண்ட் ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா include validation with required or standard HTML validation rule போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ வாட் சப்போஸ் இப்போ நான் வேல்யூவே போடாமல் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமா. ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், வேல்யூவே போடல, சப்மிட் கிளிக் பண்ணுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா சப்மிட் ஆகுது. பட் அப்படி ஆகக்கூடாதுல்ல. ஸோ அது நம்ம என்ன பண்ணலாம், ஸோ ஒரு வாட்டியும் நீங்கள் ரிஜிஸ்டர் நீங்கள் கால் பண்ணும் போதும் ஸோ செகண்ட் பேராமீட்டர்ஸில் வந்து வி ஹேவ் சம்திங் கால் ஆப்ஷன்ஸ். ஓகே, ஸோ இங்கே வந்து உங்களோட ஆப்ஷன்ஸ் அதெல்லாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஹாவ் அ required validations and it has to be in true. ஸோ எனக்கு வந்து ஃபுல் நேம் கண்டிப்பாக எனக்கு தேவை. எனக்கு வந்து ஃபுல் நேம் தராமல் அந்த ஃபார்ம் சப்மிட் பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ நான் சேவ் பண்ணுறேன், ரிஃப்ரெஷ் பண்ணலாம் அண்ட் இப்போ நான் சப்மிட் கிளிக் பண்ண வச்சுக்கோங்களேன். பார்த்தீங்களா எதுவுமே ஆகலை. பட் என்ன ஆகுது, நான் டிப்பிக்கலி நான் ரிஃப்ரெஷ் பண்ணும்போது பாருங்கள் இங்கே வந்து ஹைலைட் ஆகலை. பட் வென் ஐ கிளிக் ஆன் சப்மிட் பிகாஸ் வந்து ஹைலைட் ஆகுது. ஸோ இது என்ன பண்ணுதுன்னா, ஓகே இந்த ஃபார்ம் வந்து நீங்கள் வந்து வேல்யூஷன் தந்திருக்கீங்க, வேல்யூ போடாதனால இட் இஸ் நாட் காலிங் தி சென்ட் இன்ஃபோ மெத்தட் பிகாஸ் வேலிடேஷன் இங்கே ஃபெயில் ஆயிடுது கரெக்டாக. ஸோ சர்வருக்கு வந்து டேப்லாம் ரிக்வஸ்ட் வந்து அதை அனுப்பலை. ஓகே, ஸோ இப்போ நீ கேட்கலாம், அன்பு இது யாருக்கு தெரிய போகுது, நம்ம அட்லீஸ்ட் மெசேஜ் கீழே காமிச்சா தானே நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்கலாம். குட் பாயிண்ட். ஸோ அதுக்கு நீ என்ன பண்ணலான்னா ஜஸ்ட்டு ஸோ யூ ஹேவ் டு எதுனா உங்கள் ஃபார்மில் உங்களுக்கு எப்படிலாம் வேணுமோ யூ ஹேவ் டு கால் தட் அக்கார்டிங்லி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கால் ஃபார்ம் ஸ்டேட். ஓகே, ஸோ ஃபார்மில் எல்லா ஸ்டேட்டும் நீங்கள் இதை வாங்கிக்கலாம். ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வி அகைன் ஹேவ் சம்திங் கால் எரர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ ஃபார்மில் ஏதாச்சும் நீங்கள் வேலிடேஷன் பண்ணுறீங்க, அந்த எரர் வேணும் அப்படின்னா நீங்கள் இது மாதிரி தான் வாங்கிக்கணும். ஸோ ஃபார்ம் ஸ்டேட்குள்ளே எரர் சொல்லிட்டு இருக்குது. ஓகே, ஸோ இது எங்கே இருக்குன்னா சில பேருக்கு டவுட்ஸ் இருக்கும் இல்லையா, இது எங்கே இருக்குன்னா நீங்கள் வந்து லாக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ லெட்ஸ் லாக் இட், யூஸ் ஃபார்ம். ஸோ இது மெத்தட் நீங்கள் கால் பண்ணும்போது ஸோ இதுக்குள்ளே போனீங்கன்னா யூ வில் பி ஹேவிங் தட் ஃபார்ம் ஸ்டேட். பார்த்தீங்களா, ஃபார்ம் ஸ்டேட் அதில் வந்து வி ஹேவ் அதர் வேல்யூஸ். ஓகே
ரைட். ஸோ டிஃபால்ட் வேல்யூ பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். பட் பிஃபோர் தட் நம்ம எரர் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ரைட்டா? ஸோ லெட்ஸ் க்ளோஸ் திஸ் அண்ட் ஸ்கால் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன்னா, இப்போ இங்கே தான் நான் ஒரு வேல்யூஷன் போட்டிருக்கேன். ஃபுல் நேமில் என்ன போட்டிருக்கேன்? இட் ஷுட் பி ரிக்வயர்ட் ட்ரூ. ஸோ வேல்யூ கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு கேரக்டரிஸ்டிக் இருக்கணும். கரெக்டாக? ஸோ இதுக்கு என்ன பண்ணுறேன்னா, ஐம் கோயிங் டு யூஸ் சம் டைனமிக் டைப்பிங். ஸோ நான் வந்து லாஜிக் செக் பண்ண போகிறேன். ஸோ இந்த எரர்ஸ் கால் பண்ணுறேன். ஸோ எரர்ஸ். ஓகே. ஸோ இந்த எரர்ஸ் வந்து எனக்கு வந்து வேல்யூ இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். கரெக்டாக? ஸோ என்ன பண்ணுறேன், எரர்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா டெலின் ஆப்ரேட் யூஸ் பண்ணுறேன். எரர்ஸ் எக்ஸிஸ்ட் இல்லைனா எனக்கு வந்து எரர் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு வைக்கிறேன். ஓகே. ஸோ என்ன பண்ணலாம், எப்போ இப்படிலாம் பண்ணும்போது யூ கேன் யூஸ் டபுள் கோட்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் சிங்கிள் கோட்ஸ். ஓகே. நவ் எரர் இஸ் கான். ஸோ சேவ் பண்ணிக்கலாம். செக் பண்ணி பார்ப்போமா? ஏன் பார்த்தீங்கன்னா எரர் எக்ஸிஸ்ட் வருது. ஓகே. லெட்ஸ் ரிஃப்ரெஷ் இட். பிகாஸ் நம்ம செக் பண்ணுறோம் எரர்ஸ் வந்து இருக்கான்னு சொல்லிட்டு. பட் எரர்ஸில் வந்து வி ஹேவ் டு பாஸ் வாட் டைப் ஆஃப் எரர்ஸ். ஸோ என்ன பண்ணுறேன், எரர்ஸ் டாட் அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வி ஹேவ் ரூட் அண்ட் வி ஹேவ் இந்த நேம் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ எரர்ஸ்னால் ஃபுல் அண்ட் ஃபுல் எரர் காமிக்கும். எனக்கு வந்து குறிப்பிட்டு எனக்கு ஃபுல் நேம் தான் வேணும். கரெக்டாக? ஸோ ஐ கேன் யூஸ் இட் லைக் ஃபுல் நேம். ஓகே. பிகாஸ் டைனமிக்கில் ட்ரை பண்ணிக்கோ. செக் பண்ணி பார்க்கலாமா? ஸோ லெட்ஸ் சேவ் இட். refresh, error does not exist because நான் submit பண்ணல. கரெக்டா? But when I click on submit, now it says error exists because இப்போ வந்து error இருக்கு. பட் error நேம் எனக்கு வரல. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா you can do two things here. ஸோ நீ என்ன பண்ணலாம், you can just remove everything. ஸோ நான் சொன்னலாம் புரியுதா உங்களுக்கு டீம்? அதர் பீப்புள் முடிஞ்சால் லைவ் வாங்க, எல்லா வீடியோ வாங்க பார்ப்போம். ஸோ நீங்கள் என்ன பண்ணோன்னா, யூ கைஸ் நீட் டு லைக் இந்த எரர் வந்து நம்ம வந்து செக் பண்ணுறோம். இந்த ஃபுல் நேமில் ஏதாச்சும் வேலிடேஷன் எரர் இருந்துச்சு அப்படின்னா அப்போ இந்த கோட் ரன் ஆகுது, இந்த செக்ஷன் ரன் ஆகுது. இல்லைனா இந்த கோடு வருது. பட் இந்த எரர் ஜாஸ்தி எனக்கு தேவையில்லைல்ல. ஸோ ஐ டோன்ட் நீட் டு ஹேவ் இட், ரைட்? ஸோ என்ன பண்ணுறேன்னா, இதுக்கு பதிலாக வி ஹேவ் சம்திங் கால் அண்ட். ஓகே. ஸோ இட்ஸ் கால் லாஜிக்கல் அண்ட். அதாவது என்னென்னா, இது ட்ரூவாக இருந்தால் மட்டும் இது ஃபயர் பண்ணும், இல்லைனா ஃபயர் பண்ணவே பண்ணாது. ஓகே. ஸோ தட்ஸ் த ஐடியா. இப்போ செக் பண்ணி பார்க்கலாமா? லெட்ஸ் கிவ் இட் ட்ரை. ஸோ லெட்ஸ் சேவ் இட், ரிஃப்ரெஷ் அண்ட் இப்போ எதுவுமே வரல. பட் when I click on submit, now error exist இருக்குது, அதனால் இங்கே வருது. ஓகே. ஸோ நான் பண்ணலாம் இப்போது, since it is JSX, நான் என்ன பண்ணலாம், I can write my HTML code here, JavaScript குள்ள. கரெக்டாக? I will have a small tag. ஸ்மால் டேக் ரைட் பண்ணுறேன். இதுக்குள்ளே வந்து this field is required எழுதுறேன், required. ஓகே. And next இதுக்குள்ளே வந்து I'm going to have a class of text red of 500 because எனக்கு வந்து இது ஒரு இருக்கும் இல்லைங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா ரெட்டாக தெரியுது இல்லையா. இட் இஸ் அ ரைட் ஃபார்மேட். ஓகே. நெக்ஸ்ட் திங், சில பேர் நினைப்பீங்க எனக்கு வந்து ரிஃப்ரெஷ் பண்ணும்போது எனக்கு வரல, பட் நான் சப்மிட் பண்ணும்போது திஸ் ஃபீல்ட் இஸ் ரிக்வயர்ட் வருது. சில பேர் வந்து எனக்கு இன்புட்லேயுமே எனக்கு ஒரு மாதிரி ரெட் கலர் பார்டர் வருமே அப்படின்னு கேட்பீங்க. அது எப்படி பண்ணலாம்? அதுவும் பண்ணலாம். லைக் லெட்ஸ் கோ டு யுவர் கோட் அண்ட் கிளாஸ் நேம் என்ன பண்ணுறேன்னா, எனக்கு வந்து இப்போ டைனமிக் கிளாஸ் வரப்போகுது. கரெக்டாக? பிகாஸ் பேஸ்ட் ஆன் திஸ் எரர் எனக்கு வந்து என்னோட இன்புட் ஸ்டைலிங் மாறப்போகுது. ஸோ நான் என்ன பண்ணலாம், இந்த கிளாஸ் நேம் வந்து நான் இருக்கிற எல்லா கோடும் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகே. அண்ட் இது வந்து டபுள் கோட்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு ஐம் கோயிங் டு யூஸ் ஆஸ் அ ஜாவாஸ்கிரிப்ட் என்னோட டைனமிக் வேரியபிள் போட போகிறேன். அதுக்குள்ளே ஐம் கோயிங் டு யூஸ் டெம்ப்ளேட் லிட்டர். அண்ட் இதுக்குள்ள என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட் என்னோட பேஸ் கிளாஸ் இருக்கட்டும், அதுக்கப்புறமா ப்ளஸ் போட்டு இல்லை வந்து இதுக்குள்ளேயே நான் என்ன பண்ணலாம், ஐ கேன் ஹேவ் சம் மை கோட், அனதர் கோட். ஸோ என்ன பண்ணலாம், ஐ கேன் ஹேவ் இட் லைக் சரி வைக்கலாமா, இல்லை ஐ கேன் ஆல்சோ டூ அனதர் திங். ஸோ இது இருக்கட்டும். ப்ளஸ் இங்கே வந்து ஐம் கோயிங் டு ஹேவ் திஸ் லாஜிக். செக் பண்ணுறேன். ஸோ எரர்ஸ் டாட் ஃபுல் நேம் வந்து இருந்துச்சு அப்படின்னா எனக்கு என்ன வேணும், எனக்கு வந்து ஐ வாண்ட் தி பார்டர் ஆஃப் ரெட் வேணும் எனக்கு. ஓகேவா? ஸோ ரெட் வேணும் எனக்கு, ரெட் ஆஃப் 500 வச்சுக்கிறேன். ஓகே. எனக்கு அது சப்போஸ் இல்லை அப்படின்னா ஐ வாண்ட் திஸ் கலர் டு பி ஆஃப் பார்டர் நன் வைக்கிறேன். இந்த பார்டர்னே இருக்கட்டும். ஸோ பார்டர் என்ன பண்ணிக்கலாம், ஐ கேன் ஹேவ் திஸ் பார்டர் இன் தி பேஸ் கிளாஸ். ஓகே. ஸோ இது என்னென்னா, இது வந்து டிஃபால்ட்டாக ரெண்டர் ஆகும். ஸோ பேஸ் ஆன் திஸ் எரர் ஸ்டேட் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக வந்து நம்ம CSS ஆட் பண்ணுறோம். ஓகே. ஸோ இது வந்து எனக்கு பார்டர் வந்து ரீசெட்டாக நன்னு ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம். நன் செக் பண்ணி பார்க்கலாமா? ஸோ சேவ் அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்டர் போயிடுச்சு. ஓகே. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா, we have to do something else. என்ன பண்ணலாம், இது பார்டர் பண்ணி பார்க்கலாமா? லெட்ஸ் கிவ் இட் ட்ரை. பார்டர் கிளிக் பண்ணிவிட்டு இங்கேயும் நான் பார்டர் ஆட் பண்ணுறேன், இங்கேயும் பார்டர் ஆட் பண்ணுறேன். சேவ் அண்ட் ரிஃப்ரெஷ் அண்ட் we have this error because again நம்ம வந்து தப்பு பண்ணுறோம். நான் என்ன பண்ணுறேன்னா, I will make it as a block to get rid of the confusion. Okay, let's save it here
அண்ட் ரிஃப்ரெஷ் அண்ட் யா வரல. பட் ஸ்டில் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஃபுல்லே வரல பாருங்கள், எல்லாமே வரல. இல்லை என்ன பண்ணுறேன் வில்ட்டு இந்த டெம்ப்ளேட்டில் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் வந்து இதில் போட்டு பார்க்குறேன். ஓகே, இப்போ செக் பண்ணி பார்க்கலாமா? லெட்ஸ் சேவ் இட் ஹியர், ரிஃப்ரெஷ் அண்ட் ஸ்டில் வரல. ஸோ கம்ப்ளீட்லி ஐ எம் டூயிங் சம்திங் ராங். ஸோ என்ன பண்ணலாம், லெட்ஸ் கிவ் இட் ட்ரை. ஸோ இந்த வேல்யூ வரல. சரி, சப்போஸ் நான் வந்து இதை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன், வருதான்னு பார்க்கலாமா? ஸோ ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டேன், சேவ் அண்ட் இப்போ வருது. அப்போது நம்ம லாஜிக் எதில் தப்பு, இதுதான் தப்பு. ஸோ என்ன பண்ணுறேன்னா errors.fullname இருந்துச்சுன்னா ஓகே, இல்லைனா ஓகே, வாட் ஐ வில் டூ இஸ் ஐ வில் ரிமூவ் என்டர் இந்த பார்டர் ரிமூவ் பண்ணுறேன், இங்கேயும் ரிமூவ் பண்ணுறேன். ஓகே, நவ் லெட் மீ செக் இட் அகேன். ஸோ சேவ், ரிஃப்ரெஷ் அண்ட் இங்கேயும் ஆசிட்டிஸ் வரல. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ரைட் கிளிக் பண்ணிவிட்டு லெட்ஸ் கோ டு இன்ஸ்பெக்ட் கன்சோல், we have no error. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா லெட்ஸ் ட்ரை டு கிரியேட் இன் டிஃப்ரெண்ட் வே. இதை நான் வச்சுக்கிறேன் அப்படியே. ஓகே, அண்ட் இன்னொரு வே என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆசிட்டிஸ் அதே மாதிரி கிளாஸ் நேமு நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபார் ரெஃபரன்ஸ். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா டிஃப்ரெண்ட்டாக ஐம் கோயிங் டு இது இந்த கோடை ஃபுல்லாக காப்பி பண்ணிவிட்டு எனக்கு இப்போ இந்த கோடு வேணாம் எனக்கு. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்து டெம்ப்ளேட்டில் போட்டுட்டு இதுக்குள்ளே போடுறேன். அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் இங்கே வந்து ஐம் கோயிங் டு ஹாவ் எ லாஜிக். சின்ன லாஜிக்கு இந்த லாஜிக். ஸோ errors.fullname இருந்துச்சு அப்படின்னா எனக்கு என்ன வேணும், எனக்கு இங்கே பார்டர் ரெட் ஆஃப் 500 இருக்கணும். ஸோ அண்ட் ஓகே, வி ஹாவ் another error. என்ன பண்ணுறது, க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் another. ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் வந்து என்னென்னு வைக்கலாம். ஸோ சேவ், ரிஃப்ரெஷ். ஓகே, இப்போ எதுவுமே ஒர்க் ஆகும், ஐ மீன் பை டிஃபால்ட்டாக பார்டர் அப்ளை ஆகலை. பட் when I click on submit, ஓகே நான் இப்போ பார்த்தீங்கன்னா பார்டர் வரல, பிகாஸ் பார்டர் நான் இங்கே முன்னாடி தரணும் இல்லையா, அதனால தான். ஸோ பார்டர் முன்னாடி தந்துடுறேன், அப்போ தான் அப்ளை பண்ணிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வருது, ரிஃப்ரெஷ் பண்ணும்போது வரல. பட் when I click on submit, now I have that input kind of border. ஓகே, ஸோ பேஸ்ட் ஆன் தி ரேடியஸ் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ சப்போஸ் இதை வித் உங்களுக்கு வேணும்னா என்ன பண்ணிக்கலாம், யூ கேன் இன்க்ரீஸ் இட். ஸோ பார்டர் வித் வந்து 2 வேணும் அப்படின்னா இப்போ போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் பேச வந்துச்சு. உங்களுக்கு யூஐக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம் கைஸ். ஓகே, தட்ஸ் ஐடியா. ஸோ இதே மாதிரி என்ன பண்ணிக்கலாம், யூ கேன் டூ இட் இன் மல்டிபிள் வேஸ். ஸோ எனக்கு வந்து இப்போதைக்கு கிளாஸ் நேம் வேணாங்க. ஸோ நான் அதை டிப்பிக்கலாம் ரிமூவ் பண்ணிடுறேன். எனக்கு வந்து இந்த சின்ன மெசேஜே போகணும். ஓகே, ஸோ ஐ வில் ரிமூவ் திஸ். பட் இப்போ சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா இது எப்படி பண்ணலாம்னு சொல்லி தான் உங்களுக்கு காமிச்சேன். ஓகே, ஸோ லெட்ஸ் சேவ் இட் அண்ட் நவ் இட்ஸ் ஒர்க்கிங். பட் இப்போ பார்த்தீங்கன்னா இதே வேலிடேஷன் பண்ணுற வச்சுக்கோங்களேன், ஐ ஹவ் டு இட் இன் எவ்ரிவேர், ரைட்? ஸோ இதே அதே மாதிரி நான் வந்து இங்கே இந்த வேலிடேஷன் காப்பி பண்ணணும் அண்ட் இன்னும் வேலிடேஷன் பார்க்கலாம். ஸோ வாட் சப்போஸ், ஏன்னா சம்டைம்ஸ் நான் என்ன பண்ணுவேன், ஸ்மார்ட்டாக ஜஸ்ட் வந்து சப்மிட் தருவேன், ஃபீல்டு ஈக்குவல் வருதா, ஒரு டாட் போட்டால் போயிடுது. ஓகே, இப்போ ரிமூவ் பண்ணால் நம்மளுக்கு வேல்யூ வருது, ரியல் டைம் செக் பண்ணுறது பாருங்கள். ஓகே, ஸோ பட் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏன்னு போடுவாங்க. பட் ஏ வந்து ஒரு வேலிட் நேம் இல்லை, கரெக்டாக? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஸோ இஃப் யூ கோ டு தி ரியாக்ட் ஹூக் ஃபார்ம்ஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா we have something called apply validation. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் வேலிடேஷன் ரூல்ஸ் சப்போர்ட்னு சொல்லி வருது. இதில் ரிக்வயர்ட், மினிமம், மேக்ஸிமம், மினிமம் லென்த், மேக்ஸிமம் லென்த், பேட்டர்ன் அண்ட் வேலிடேட் சொல்லிட்டு இருக்குது. ஓகே, இதெல்லாம் சப்போர்ட் பண்ணுற வேலிடேஷன் ரூல்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சின்ன அப்ளிகேஷனில் மினிமம் செக் பண்ணி பார்க்கலாமா, மினிமம் மேக்ஸிமம் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ ஆப்ஜெக்ட்டில் வந்து யூ கேன் ஹேவ் மல்டிபிள் வேலிடேஷன் ரூல்ஸ். ஸோ கமா, ஸோ ஸோ மினிமம் என்ன இருக்கலாம்னா எனக்கு வந்து மேபி ஐ வில் ஹேவ் லைக் இட்ஸ் ஒரு 3 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நெக்ஸ்ட்டு மேக்ஸிமம் பார்க்குறீங்கன்னா எனக்கு வந்து ஐ வாண்ட் லைக் மேபி 20 சேவ் பண்ணுறேன். அண்ட் லெட்ஸ் கோ அண்ட் ரிஃப்ரெஷ் இட் ஹியர். இங்கே பார்த்தீங்கன்னா சப்மிட் தரும்போது எரர் வருது. பட் நான் தரும்போது போயிடுச்சு. பட் இங்கே எதுவுமே கீழே எரர் வரல. ஏன் எரர் வரல அப்படின்னா, ஸோ இங்கே பாருங்கள், ரிக்வயர்டில் வந்து இன் 2 ways யூ கேன் டிஃபைன் சர்டன் திங்ஸ். ஸோ ஒன்று நீங்கள் வந்து இந்த எரர் ட்ரூ போட்டிங்க வச்சுக்கோங்களேன், இந்த லாஜிக் பர்ஃபார்ம் பண்ணுது அண்ட் இதுக்குள்ளே இருக்கிற வேல்யூவில் வந்து யூ ஆர் ரைட்டிங் இட் ஆன் யூர் ஓன், ரைட்? ஸோ இந்த திஸ் ஃபீல்ட் இஸ் ரிக்வயர்ஸ் நீங்கள் ரைட் பண்ணுறீங்க. பட் வாட் சப்போஸ் சம் சினாரிஸில் வந்து டைனமிக்காக எரர் மெசேஜ் வேணும்னு நினைப்பீங்க, கரெக்டாக? அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த ரிக்வயர்ட் ஆட்ரிபியூட்டில் ட்ரூக்கு பதிலாக அந்த ரிக்வயர்டில் என்ன மெசேஜ் வேணுமோ நீங்கள் போட்டுருக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் இந்த ஃபீல்டு முக்கியம் அப்படின்னு போடுறேன். ஏன் இந்த வேர்ட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, ஐ வாண்ட் டு ஷோ டிஃப்ரென்சஸ். நான் இப்போ இந்த மெசேஜ் போடல, இது வந்து ஆர்டினரியாக இருக்கும் இல்லையா, எங்கே லைப்ரரி வருதுன்னு நினைப்பீங்க. அதனால் தான் வந்து நம்ம புரியாமல் அந்த மெசேஜில் போடுறேன். ஓகே, இப்போ என்ன பண்ணலான்னா, இப்போ இந்த ரிக்வயர்ட் வேலிடேஷன் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா இட் வில் டேக் தட் வேல்யூ. இந்த வேல்யூ இப்போ எங்கே இருக்கும், இட் வில் பி ஸ்டேவ் இன் திஸ்
errors dot full name கரெக்டாக. ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம், இந்த ஹார்ட்கோர் வேல்யூக்கு வரலாம், ஐ கேன் ரிமூவ் திஸ் and can use the value which is this value. So errors dot full name. So we பார்க்கலாமா, let's give it a try. Save, refresh, submit, and we have an error. So now let me go here and let's go to inspect and let's go to console and we have an error. So objects are not valid as React child. Okay, fine, super. So என்ன பண்ணலாம்னா, let's go and check maybe கரெக்டாக பண்ணிக்கோம் பார்ப்போமா. இல்லை என்ன பண்ணுறேன்னா, லெட் மீ கோ டு தி டாக்குமெண்டேஷன் அண்ட் இங்கே வந்து ஸ்க்ரால் பண்ணி பார்க்கலாம் வேறு வச்சுருக்காங்களான்னு சொல்லிட்டு. இதில் கூகுள் பண்ணுறேன், ரியாக்ட் ஃபார்ம் ஹூக் ரிக்வயர்ட் custom value அப்படி போடலாம். ஓகே, and let's click on this. Let's scroll here. ஓகே, ஸோ இது ரொம்ப அட்வான்ஸாக இருக்குது ஆக்சுவலி. நான் என்ன பண்ணலாம், லெட்ஸ் கோ பேக் அகெயின். எரர் மெசேஜ் இருக்குது, இங்கே கிளிக் பண்ணிக்கலாமா, எரர் மெசேஜ். ஓகே, லெட்ஸ் ஸ்க்ரால் ஹியர் அகெயின். ஓகே, டிபே பண்ணி பார்க்கலாம் இருங்க. ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் வந்து ஐ வில் ஹாவ் லைக் இது ரிமூவ் பண்ணிட்டா என்ன வருதுன்னு பார்க்கலாமா. நான் பண்ணுறேன், அது ரிமூவ் பண்ணுறேன். எரர் மெசேஜ் ஹியர் இது வரணும். சும்மா போட்டுட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ரிஃப்ரெஷ் அண்ட் இப்போ நான் வந்து இஃப் ஐ கிளிக் ஆன் சப்மிட் நவ் கரெக்டாக ஒர்க் ஆகுது. பட் இந்த மெசேஜ் வந்து சரியாக எனக்கு வரல இங்கேருந்து கரெக்டாக. ஸோ வாட் ஐ வில் டூ இஸ் ஓகே மேபி இங்கே என்ன பண்ணுறேன்னா, இதுக்குள்ளே வந்து ஐ வில் புட் தி எரர்ஸ். ஓகே, இது நான் டென்த்துக்கு என்ன பண்ணுறேன்னா, கோயிங் டு இன்னும் டேட்டா போட்டு வச்சுக்கோங்களேன், எனக்கு எரர் வரும் பாருங்களேன். ஸோ இது என்ன பண்ணலாம்னா, இஃப் ஐ கோ அண்ட் கிளிக் சப்மிட் ஹியர் ஐ ஹேவ் எரர் பிகாஸ் இது வந்து ஒரு ஆப்ஜெக்டாக இருக்குது இல்லையா. ஸோ நம்ம வந்து ஃபார் டீபக்கிங் பர்பஸ்க்கு பார்க்கணும்னு நினைக்கிறோம் வச்சுக்கோங்களேன், வி ஹேவ் டு கன்வெர்ட் இட் இன்டு அ ஸ்ட்ரிங்கிஃபை மெத்தட். அப்போ தான் நம்ம டெக்ஸ்ட்டை நம்ம பார்க்க முடியும் அவுட்புட்டாக செக் பண்ணுறதுக்கு கரெக்டாக. ஸோ JSON டாட் ஸ்ட்ரிங்கிஃபை நான் மாற்றுறேன் அண்ட் சேவ் பண்ணிக்கலாம். லெட்ஸ் ரிஃப்ரெஷ் இட் அகெயின் அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஹோப்ஃபுல்லி என்ன பார்க்கலாம். சப்மிட் அண்ட் வி ஹேவ் அ எரர் ஹியர் அகெயின். ஹியர் மேலே போனீங்கன்னா வி ஹேவ் கன்வர்ஷன் சர்க்குலர் டு JSON வருது. ஓகே, so now let me remove this again, maybe because okay this message here nu podren. Okay, and ipo enna pandrena na mele poiranga. So enoda inga poitu na vandu let me log the errors. So log errors, save, check paakalaama. Refresh பண்ணும்போது I have no error. நான் error trigger பண்ணல கரெக்ட்டா. But when I click on submit, now I have a object with the name of full name. ஸோ இப்போ வந்து எரர்ஸ் டாட் ஃபுல் நேம் தான். பட் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஹேவ் தி மெசேஜ். இப்போ வந்து டேட்டா ஃபுல் நேம் இல்லை, டாட் மெசேஜ் நான் போடணும். அதான் எரர் காமிச்சது கரெக்டாக. ஸோ அதுக்குள்ளே என்ன டைப்பு மெசேஜ். இப்போ மெசேஜ் தான் என்னோட டெக்ஸ்ட் இருக்குது கரெக்டாக. ஸோ வாட் ஐ கேன் டூ நவ் ஐ காட் தி ஐடியா எப்படி டேட்டா வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஐ கேன் ரிமூவ் திஸ் எரர் அண்ட் கீழே போயிட்டு இங்கே வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வந்து இட் ஷுட் பி எரர்ஸ் டாட் ஃபுல் நேம் டாட் மெசேஜ் கரெக்டாக. இங்கே பார்த்தீங்கன்னா மெசேஜ் ஒன்று இருக்குது, நான் அதை பார்க்கல. ஸோ மெசேஜ் தரும்போது பாருங்கள், சேவ் பண்ணுறேன், ரிஃப்ரெஷ் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா டே இந்த ஃபீல்ட் முக்கியம்னு வருது. ரிஃப்ரெஷ் பண்ணும்போது பாருங்கள் போயிடுச்சு. பட் when I click on this டே இந்த ஃபீல்ட் முக்கியம்னு வருது. ஸோ டு ஹேவ் யுவர் ஓன் கஸ்டம் கைண்ட் ஆஃப் மெசேஜஸ் யூ ஹேவ் டு டிஃபைன் இட் லைக் தட். ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மினிமம் இருக்குது, மேக்ஸிமம் இருக்குது. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் டு கிவ் தி மெசேஜ் ரைட். ஸோ ஏன்னா இது வந்து நம்ம மெசேஜ் போடல, நம்ம வேல்யூஷன் தான் போட்டிருக்கோம். பட் இஃப் யூ வாண்ட் டு பி வெரி ப்ரிசைஸ் நம்ம என்ன பண்ணோம்னா அந்த வேலிடேஷன் ரூல்ஸில் வந்து இட் ஆல்சோ அக்செப்ட்ஸ் நம்பர் ஆல்சோ an ஆப்ஜெக்ட் which will have two things. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ தான் நம்ம போட்டு இருந்தது 3 கரெக்டாக. நெக்ஸ்ட்டு வந்து we have something called மெசேஜ். என்ன மெசேஜ், சப்போஸ் இந்த வேலிடேஷன் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா எந்த மெசேஜ் ஷோ பண்ணணும், திஸ் ஃபீல்ட் ஷுட் ஹாவ் அட்லீஸ்ட் 3 கேரக்டர்ஸ். ஓகே, ஒரு நிமிஷங்க. யா ஹலோ யோகேஷ் வந்துட்டிங்களா? ஓகே சரி, என்ன நாளைக்கு பார்க்கலாமா? ஓகே ஃபைன். நான் லைவில் இருக்கேன், நான் முடிச்சுட்டு உங்களுக்கு கால் பேக் பண்ணுறேன். ஓகே பை. ரைட், சூப்பர். ஸோ கைஸ் ஆக்சுவலி லைவ் ஸ்ட்ரீம் பார்க்குறவங்க வந்து ஃப்ரம் டுமாரோ ஆன்வர்ட்ஸ் வி மைட் பி ஹேவிங் சம் மார்னிங் செக்ஷன்ஸ். ஸோ கொஞ்சம் காலை தூங்குறவங்க பழக்கத்துலாம் கொஞ்சம் நிப்பாட்டிட்டு
நைட் தூங்க பழக்கத்தை வளர்த்துக்கோங்க. ஓகே, ஸோ மார்னிங் வந்து கொஞ்சம் ஏர்லி மார்னிங்கே இருக்கும், மேபி ஒரு 7:30 or 8 o'clock கூட இருக்கலாம். ஐ வில் போஸ்ட் தி டைமிங்ஸ் டு நைட். ஓகே, ஸோ நாளைக்குலேருந்து வில் பி லுக்கிங் ஆன் Node.js part and an external person will be coming for you to take. அதை கொஞ்சம் ஆக்டிவாக இருங்க. ரைட், ஸோ என்ன பண்ணுறேன், இது வந்து this field should have at least 5 characters போட்டுறோம்ல. இப்போ பாருங்கள், let me save this and இப்போ பாருங்கள், let me go here, refresh, and எதாவது வரலையா, when I click on submit, I have this, they in the field முக்கியம். But if I enter some value, okay, and let me click on submit again, and now I have a validation pass, right? But நம்ம என்ன பண்ணலாம், let's go here, நம்ம என்ன பண்ண பார்க்கலாங்க. Let me have like a minimum value 3, okay, and yeah, min let, okay, fine, super cool, nice find out. So min வேற min length வேற. Okay, so min length means it's called something length. Okay, min na அதோட value. Okay, நான் என்ன பண்ணேன்னா இதே மாதிரி I will have to like this thing. So save and let's refresh it again. Submit பண்ணுறேன். ஸோ எரர் காமிக்குது. when I have some values, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லென்த், இந்த வேல்யூஷனை வந்து ஃபெயிலியர் ஆகும்போதெல்லாம் it will show this message. ஓகே, ஸோ இது மாதிரி தாங்க நீங்களும் ஒர்க் பண்ணிக்கணும். ஸோ யூ ஹேவ் டு ரிமூவ் திஸ் அண்ட் யூ ஹேவ் டு ஹேவ் அ வேல்யூ ஹியர், அண்ட் அதே மாதிரி 20 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 20, அதே மாதிரி மெசேஜ் யூ ஆர் ஏலியன் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஏலியன். ஸோ சேவ் அண்ட் ரிஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன், ஸோ வேல்யூஷன் ஃபிகர் ஆகுது. வேல்யூ போடும்போது எதுவும் வரல, பட் நிறைய வேல்யூ போடும்போது இட்ஸ் வேல்யூ சொல்லி நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, லைக் ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, பட் ஸ்டில் நான் ரொம்ப பேசிக்கான விஷயமால தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். பிகாஸ் அதுக்கப்புறமா வந்து நீங்கள் அதை நீங்களே லேர்ன் பண்ணி கற்றுக்கோங்க. ஓகே, தட்ஸ் த திங், ரைட். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஓவரால் ஐடியா கிடச்சிருன்னு நினைக்கிறேன் எப்படி பண்ணுறது சொல்லிட்டு. புரிஞ்சுதா சோஃபா சொன்னது வரைக்கும்? எங்கள் லைவ் ஸ்ட்ரீம் நான் பார்க்கவே ஒரு நிமிஷம் வருங்க. யா ஹாய் யூடியூப் லைவ் ஒரு நிமிஷம் இருங்க. Bro, JavaScript and Tom all videos பார்த்துட்டா ப்ரோ, ஐ நீட் ஜாவா டெவலப் ஸ்கிரிப்ட் ரிவ்யூ மட்டும் தான் ப்ரோ என்ன இருக்குது. ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுங்கள் ப்ரோ. கேடிஎம் லவர் பாய், நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் வந்து நீங்கள் கெயின் பண்ண நாலேஜை வச்சு நீங்கள் அப்ளிகேஷன் பில்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகே, ஸோ கான் ஹியர் இன்டர்ன்ஸ் வாய்ஸ், சூப்பர். ஐ திங்க் அனதர் பக் வந்துச்சு நினைக்கிறேன். பேசுங்க இன்டென்ஸ், யார் பேசுங்க பார்ப்போம். இன்னும் ப்ளீஸ் டாக். ஓகே, ஐ ஹவ் மியூட்டட் இட், சாரிங்க, ஐ ஹவ் மியூட்டட். இப்போ கேட்க நினைக்கிறேன். இப்போ பேசுங்க, ஹாய் சொல்லுங்கள் எல்லாருக்கும். ஹாய் யூடியூப் பாய். ஓகே, சூப்பர், ரைட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஓகே இதே மாதிரி தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வி ஹேவ் கிரியேட் இன்புட் டேக், அண்ட் இது வந்து நம்ம டைனமிக்காக நம்ம காம்பவுண்ட் ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அங்கே நம்ம எப்படி பண்ணு நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ வாட் ஐ வில் டூ இஸ், இந்த ரிஜிஸ்டர் நான் அப்படியே வச்சுக்கிறேன். ஓகே, நல்லா கவனிங்க, இதுவும் முக்கியமான ஸ்டெப். ஓகே, ஸோ ஐ வில் ஹேவ் இட் லைக் ஆஸ் இட் இஸ். இல்லை என்ன பண்ணுறேன், ஐ வில் ஆல்சோ ஓகே கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகே, பிகாஸ் நிறைய கூட ஆயிடுச்சு, இல்லை கன்ஃபியூஷனாக இருக்கும். இப்போது நம்ம இந்த கான்டெக்ட் பேஜ் காப்பி இருக்கு இல்லையா, இது க்ளோஸ் பண்ணிக்க தேவையில்லை. எனக்கு எப்போயுமே when you are working on your code, VS Code, don't have any unwanted files. It will mess you up. இது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஷன் உருவாக்கும். அதனால் நீங்கள் அதை குறைச்சிக்கோங்க, ரைட்டா. இப்போ வந்து எனக்கு என்னோடய ஃபார்ம் போயிடலாம். ஸோ ஏன்னா அதான் என்னோட காம்போனன்ட், கரெக்டாக. இஃப் ஐ கோ டு மை காம்போனன்ட்ஸ் ஃபார்ம்ஸ், ஐ ஹாவ் ஃபார்ம் இன்புட். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, எல்லாத்துக்கும் நான் அதை மாதிரி பண்ண முடியாது. ஸோ இட்ஸ் ஸோ டிஃபிகல்ட் ஃபார் மீ இல்லையா. ஸோ என்ன பண்ணுறேன், ஐம் கோயிங் டு ஆட் அ நியூ ப்ராப் ஹியர் கால் ரிஜிஸ்டர். நான் அந்த ரிஜிஸ்டரை காப்பி பண்ண, நான் அந்த ரிஜிஸ்டர் இருக்கு இல்லைங்களா, அதை நான் வந்து இங்கே போட போகிறேங்க. தட்ஸ் அ திங், மெயின் ஐடியா. ஓகே, அண்ட் நான் பண்ணுறேன், இப்போது இந்த இன்புட் ஆசிட்டிஸ் இருக்கட்டும், அண்ட் இதுக்கு முன்னாடி வந்து ஐம் கோயிங் டு கால் தி ஃபார்ம் இன்புட். ஓகே, ஸோ ஃபார்ம் இன்புட், அதுக்குள்ளே என்ன வேல்யூ வைக்க போகிறோம் நம்ம, வி வில் ஹேவ் மெனி வேல்யூஸ் ஹியர். ஃபார் எக்ஸாம்பிள் இதான் நம்மளோட வேல்யூஸ். ஸோ நீங்கள் எப்படி பார்க்கலாம்னா, when you have created the component, இந்த காம்பனன்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே கண்ட்ரோல் ஸ்பேஸ் ப்ரெஸ் பண்ணும்போது தி அவைலபிள் ப்ராப்ஸ் இங்கே காமிக்கும் VS Code ஆட்டோமேட்டிக்காக. அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வாண்ட் டு ஹேவ் அ கீ அண்ட் ஸோ இருக்குது. கீழே இந்த கமா போட்டிருக்கீங்களா, கமா இல்லை, இட்ஸ் கால் கொஸ்டின் மார்க், ரைட். யா, கொஸ்டின் மார்க் போட்டிருக்குதான் பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் மேண்டேட்ரி, இட்ஸ் ஆப்ஷனல். ஓகே, பட் அது தாண்டி இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இட்ஸ் நீடட், அது மாதிரி தான். ஓகே, ஸோ லெட்ஸ் கோ ஹியர் அட் த பாட்டம்
அண்ட் we have to இங்கே வர காமிக்குது என்ன காமிக்குது register is declared but its value is never read சொல்லி வருது ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா register is missing in props validation சொல்லி வருது ஓகே நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணலாம் அண்ட் பிஃபோர் நான் என்ன பண்ணுறேன்னா அந்த நேம் லேபிளில் தர ஆரம்பிச்சிடலாம் நான் என்ன பண்ணுறேன் ஐ வில் ஹாவ் a நேம் அண்ட் நேம் பார்த்தீங்கன்னா ஐம் கோயிங் டு ஹாவ் லைக் ஃபுல் நேம் ஏஜ் வாங்கலாமா ஃபார் எக்ஸாம்பிள் ஏஜ் வாங்கலாம் அண்ட் அதே மாதிரி ஐம் கோயிங் டு ஹாவ் தி லேபிள் ஹியர் ஸோ சாரி இப்படி இருக்கக்கூடாது லேபிள் ஏஜ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வாங்கலாம் அகெயின் இட்ஸ் நாட் லுக் லைக் தட் அண்ட் நெக்ஸ்ட் வந்து வி ஹாவ் பிளேஸ் ஹோல்டர் அஃப்கோர்ஸ் பிளேஸ் ஹோல்டர் இதில் வந்து என்டர் யுவர் ஏஜ் வைக்கலாம் ஓகே அண்ட் நெக்ஸ்ட் வந்து ரிக்வயர்டாக ரிக்வயர்ட் வச்சுக்கலாம் ஆஸ் இட் இஸ் ஸோ சேவ் பண்ணிக்கலாம் அண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் யூஐயில் லெட் மீ கோ ஹியர் அண்ட் பிஃபோர் தட் இது க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க தேவையில்லைங்க கொஞ்சம் நான் ஸ்பீடாக சொல்கிற மாதிரி தான் இருக்கும் பிகாஸ் வி டோன்ட் ஹேவ் மச் டைம் டக்குன்னு ஆஸ் நியூஸ் பாசிபிள் நம்ம இது முடிச்சுட்டு எனக்கு அது அனதர் ஒர்க் இருக்குது ஓகேங்களா நான் அதுவும் முடிச்சிடணும் ஏன்னா நான் இதுக்கு மேலே கொஞ்சம் பிஸியாகிடுவேன் அதனால் நீங்களும் வந்து இதை ஸ்ட்ரகிள் ஆகிடக்கூடாது நான் இப்போ நைட் எடுத்துகிட்டு இருக்கேன் ரைட் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வி ஹேவ் காம்பனண்ட் ஹியர் அண்ட் வி ஹேவ் டு டூ வேலிடேஷன்ஸ் ஹியர் கரெக்டாக ஸோ என்ன பண்ணலான்னா நான் ஆல்ரெடி ஐ ஹேவ் ரெஜிஸ்டர் ஹியர் கரெக்டாக ஸோ இந்த ரெஜிஸ்டரை வந்து நான் டேரெக்டாக நான் வந்து இங்கே போட்டு வச்சுக்கோங்களேன் ரெஜிஸ்டர் அண்ட் இதுக்குள்ளே வந்து இஃப் ஐ புட் தி நேம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஏஜ் இல்லையா ஸோ நம்ம இங்கே நேம் என்ன தரமோ அந்த நேம் இங்கே தரணும் தந்து வச்சுக்கோங்களேன் அண்ட் ஹேவ் எ வேலிடேஷன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளாக ஒரு வேலிடேஷன் போகிறோன்னு வச்சுக்கோங்க ஸோ இல்லை இதே வேலிடேஷன் வச்சுக்கலாம் மெசேஜுக்கு மட்டும் ரிக்வயர் மட்டும் வைக்கிறேன் ஓகே ஸோ ஓகே இப்படி போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் அண்ட் ஆல்சோ வாட் ஐ வில் ஆல்சோ டூ இஸ் லெட் மீ ரிமூவ் அன்வான்டட் திங் டூ ஸோ என்ன பண்ணுறேன் இது ரிமூவ் பண்ணுறேன் ஏன்னா அது கொஞ்சம் நிறைய கன்ஃபியூஷன் உருவாக்கும் அதனால் எல்லா கோடும் ரிமூவ் பண்ணிடுறேன் now I have only this form input okay cool let's save it refresh and as it is இருக்கு and we have an error and I want to make sure that இப்போ நான் சொல்லி தந்தது எல்லாருக்கும் புரியுதா சோஃபா நான் சொல்லி தந்தது வரைக்கும் தினேஷ் ஸ்வேதா சூர்யா விஜய் முத்துக்குமாரி ஸ்வீதி ரோஷினி இசக்கி கிஷோர் ரைட் ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா நான் வந்து இந்த வேல்யூ வந்து இது நான் எப்படி டைனமிக் ஆக்குறது யோசிங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிகாஸ் காம்பனன்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கால் ரீயூசபிள் ரைட் ஸோ எல்லா கண்டிஷன் ரீயூசபிள் பண்ணுற மாதிரி இருக்கணும் இப்போ ஃபஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா வி ஹேவ் அ பக் ஹியர் ஸோ இப்போ ரிஃப்ரெஷ் இட் அண்ட் கன்சல் ஆக விட்டுருங்க பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஏஜ் பட் ஐ கேன் ஏபிள் டு டைப் நம்பர் ஹியர் கரெக்டாக பட் இது வந்து ஒரு பக் தான் பிகாஸ் ஐ கேன் ஒன்லி ஸ்பெசிஃபை ஐ வாண்ட் ஒன்லி நம்பர் இன்புட் ஹியர் அதுக்கு என்ன பண்ணலாம் ஸோ இங்கே வந்து யூ கேன் டிஃபைன் அ ப்ராப் கால் டைப் ஓகே இதில் வந்து நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம் என்ன டைப்பு சொல்லிவிட்டு ஓகே ஸோ யூ கேன் டூ இட் லைக் தட் ஒன் ஆப்ஷன் ஸோ எப்படின்னா லைக் இங்கே கீழே போயிட்டு நேமுக்கு அப்புறமா இங்கே டைப் வந்து யூ கேன் டைப் இட் லைக் நம்பர் அண்ட் அதே மாதிரி ஃபார்ம் இன்புட்டில் போயிட்டு இங்கே வந்து நேமுக்கு அப்புறமா இன்புட் அப்படி வச்சுட்டு டைப் இல்லையா நாட் இன்புட் டைப் அண்ட் இங்கே வந்து அந்த டைப் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ டைப் நீங்கள் ஆல் டெக்ஸ்ட் வச்சுருக்கோம் பாருங்கள் டைப்னு சொல்லிட்டு ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு I'm going to have this type like this right and we will have an error because missing prop validation காமிக்குது நான் கீழே போயிட்டு I have to have the prop validation here as well type prop types dot string வைக்கிறேன் ஓகே டன் இப்போ யாராவது போயிடுச்சா செக் பார்க்கலாமா let's give it a try so save and let's go here and இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நம்பர் இன்புட்டாக இருக்குது நல்லா வந்து டெக்ஸ்ட் என்டர் பண்ண முடியல ஓகே பட் இப்போ பார்த்தீங்கன்னா வாட் சப்போஸ் நான் வேல்யூவே தரல வச்சுக்கோங்களேன் இப்போ இன்னொரு இன்புட் வச்சுருக்கேன் இப்போ நான் வந்து ஏஜ் ஓகே ஸோ இதுதான் இல்லையா ஐ ஹாவ் another input call subject ஓகே ஸோ இது வந்து என்ன பண்ணுறேன் என்னோடய மெசேஜ் இல்லையா ஸோ சப்ஜெக்ட் வைக்கிறேன் சப்ஜெக்ட் டெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் நாங்கள் போடுறேன் அண்ட் இது வந்து சப்ஜெக்ட் என்டர் யுவர் டைட்டில் இல்லை சப்ஜெக்ட் டைட்டில் வைக்கவா டைட்டில் அண்ட் ஓகே யா இது வந்து இட்ஸ் கோயிங் டு பி டைட்டில் அண்ட் அதே மாதிரி இதுக்கு வந்து டைட்டில் என்டர் யுவர் டைட்டில் அப்படின்னு வைக்கிறேன் ஓகே லெட்ஸ் சேவ் இட் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஏஜாக இன்புட்டை வேலை செய்யுது அண்ட் இது வந்து டெக்ஸ்ட்டை வேலை செய்யுது ஓகே பர்ஃபெக்ட் பட் எல்லா டைமுமே மோஸ்ட் ஆஃப் டைம்ஸ் நான் ஸ்பெசிஃபை பண்ணுற மாதிரி இருந்தால் நிறைய கோட் பண்ணுற மாதிரி இருக்கு இல்லையா ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா யூ கேன் ஹேவ் சம் டிஃபால்ட் வேல்யூ ஓவர் ஹியர் ஸோ என் டைப் வந்து நான் எதுவுமே தரலன்னா இட் ஷுட் பி இன் டெக்ஸ்ட் ஓகே
ஸோ இப்போ தரும்போது என்ன பண்ணிக்கலாம்னா டெக்ஸ்ட்டை தவிர்த்துறதுக்கு மட்டும் நான் டைப் தந்துக்கலாம். இப்போ வந்து டெக்ஸ்ட்டை நிறைய ஃபீல்டு வச்சுக்க போகிறேன் கரெக்டாக, அதுக்கு நீங்கள் இந்த டைப் தரணும்னு அவசியம் இல்லை. தராத போது டிஃபால்ட்டாக அதோட வேல்யூ வந்து டெக்ஸ்ட்டாக எடுத்துக்கும். இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணி வச்சுக்கோங்களேன், இது பாருங்கள் நம்பராக இருக்குது, பட் இது வந்து டெக்ஸ்ட் ஃபைலாக இருக்குது. இட்ஸ் கால் டிஃபால்ட் வேல்யூ. நம்ம ஆல்ரெடி ஜாவாஸ்கிரிப்ட்ல பார்த்தோம் கரெக்டாக, அசைனிங் எ டிஃபால்ட் வேல்யூ. இஃப் அதோட வேல்யூ நம்ம தரல அப்படின்னா அது டிஃபால்ட்டாக வேல்யூ எடுத்துக்கும். ஓகே, ஸோ இது வந்து நம்ம when we are creating some reusable components, code like this really helps. ஓகே, அண்ட் இது ஒரு வழி. இன்னொரு வழி பார்த்தீங்கன்னா, வாட் சப்போஸ் ஐ ஹாவ் மெனி அதர் வேலிடேஷன்ஸ். இப்போ வந்து இன்புட்டில் வந்து பார்த்தீங்கன்னா we have heard about நேம் இருக்குது, ஐடி இருக்குது, டைப் இருக்குது, அண்ட் பிளேஸ் ஹோல்டர் இருக்குது, அதான் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதுதான் நிறைய இருக்குது இன்புட்டில். அதெல்லாம் வேணால் நீ என்ன பண்ணிக்கலாம், யூ கேன் கெட் இட் யூஸிங் ரெஸ்ட். ஓகே, ரெஸ்ட்னு ஒரு ஆப்ரேட்டர் இருக்குது. ஸோ இது நீங்கள் என்ன நேம் தந்துக்கலாம். ஸோ செப்பரேட் அவுட் போடும்போது இதுக்கப்புறமா நீங்கள் தரதெல்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்குள்ள வந்து அந்த HTML ஆட்ரிபியூட் போடுறீங்க வச்சுக்கோங்களேன், அதை வேல்யூ நீங்கள் போட்டுக்கலாம், அது சம் வேல்யூ. ஓகே, இந்த வேல்யூ வந்து யூ கேன் ஏபிள் டு அசைன் இட் லைக் தட். ஸோ இந்த இன்புட்டில் வந்து ஸ்க்ரால் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம், இங்கே வந்து அகைன் இங்கே வந்து யூ கேன் யூஸ் தட் ரெஸ்ட் ஆஸ் இட் இஸ். ஓகே, ஸோ இது ஏன்னா வேலிடேஷன் காமிக்கும், வேலிடேஷன் எரர் காமிக்கும் உங்களுக்கு, அன்எக்ஸ்பெக்டட் எரர் பிகாஸ் ஐ ஹேவ் டு யூஸ் இட் லைக் தட். ஓகே, இப்போ எரர் போயிடுச்சு. ஓகே, இது ஒரு ஃபார்மேட்டுங்க. ஸோ நீங்கள் எல்லாமே உங்களோட ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. பட் மை சஜஷன் இஸ் ட்ரை டு மூவ் இட் வெரி ஸ்லோ. ஒரே விஷயம் பண்ணும்போது காம்ப்ளெக்ஸாக பண்ணிங்க வச்சுக்கோங்களேன், ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக உங்களுக்கு இருக்கும். ஒரு விஷயத்தையுமே ரசித்து அதை வந்து நல்லா புரிஞ்சிச்சு அப்படின்னா அப்புறமா போங்க. டோன்ட் ரஷ் யுவர் செல்ஃப் இன். ஓகே, ஸோ வில் remove this rest for now. And my code is working for now. Cool, I guess. Yeah, save. And இது தேவையில்லை, க்ளோஸ் பண்ணிக்கலாம். and let's save it. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரிஃப்ரெஷ் பண்ணும்போது தான் இந்த எரர் வருது. ஓகே, இந்த எரர் ஏன் வருதுன்னா, function components cannot be given refs. attempts to access this ref will fail அப்படின்னு வருது. பிகாஸ் நான் வந்து ஒரு வாட்டி நான் பண்ணும்போது எனக்கு வந்து இது மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது. பிகாஸ் இது வந்து ஒரு பேட் ப்ராக்டிஸ் கரெக்டாக. ஸோ இந்த ஃபார்மில் இந்த ஸ்ட்ராட்டஜி சொல்கிறேன், டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி நம்ம பண்ணலாம். பட் இந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணும்போது என்ன ஆகும்னா, இட் வில் அசைன் அஸ் அ ரெஃப், இட் வில் கிவ் அஸ் அ ரெஃப். ஸோ ரெஃபில் நீங்கள் காம்பில் போடும்போது இட் வில் பிரேக். ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணலாம்னா, சிம்பிளாக ஒன்று பண்ணலாம். யூ கேன் பாஸ் ரிஜிஸ்டர். நம்ம ஆல்ரெடி நம்ம அங்கே ப்ராப்பராக ரெஃபர் பண்ணியிருக்கோம் ஃபார்ம் இன்புட்டில் ரிஜிஸ்டர் சொல்லிட்டு கரெக்டாக. ஸோ இந்த ரிஜிஸ்டர் நீங்கள் கால் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து யூ கேன் பாஸ் தி ரிஜிஸ்டர் மெத்தட் அலோன். இந்த மெத்தட் மட்டும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், நல்லா பண்ணுறேன், இதை நான் பாஸ் பண்ணுறேன். ஓகே, அண்ட் லெட் மீ ரிமூவ் திஸ் கோட். இப்போ என்ன பண்ணலாம், நான் அந்த ரிஜிஸ்டர் மெத்தட் நாங்கள் பாஸ் பண்ணதால ஐ கேன் கெட் இட் லைக் திஸ். ஸோ இதுக்குள்ளே ரிஜிஸ்டர் மெத்தடுக்குள்ளே போயிட்டு நான் வாங்கிக்கலாம் கரெக்டாக. ஸோ இங்கே நான் வந்து ஐ கேன் யூஸ் தி சேம் மெக்கானிசம். லைக் என்ன அது, டிசிஷன் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் அப்படி முடியுமா, ரெஜிஸ்டர் அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் கால் பண்ணிட்டாவே போகணும்னு நினைக்கிறேன் மோஸ்ட் ப்ராபப்ளி. லெட் மீ செக் ஹவு இட் ஒர்க்ஸ். ஸோ என்ன பண்ணுறேன், இதில் பண்ணியாச்சா. அண்ட் ஐடி கம்பெனியில் ஒரு டிசைன் கொடுத்து அதை கரெக்ட் பிஎக்ஸ் சைஸ்லிங்கோட ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்கணுமா அன்பு, ஐடி ஒர்க் கேட்குறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க சரியாக புரியலங்க எனக்கு. ஐ குட் அண்டர்ஸ்டாண்ட் யூ ப்ராப்பர்லி. வாட் லாங்குவேஜ் இட் இஸ்? இட்ஸ் கால்ட் JavaScript XML. ரைட், ஸோ we have error here. என்ன error வருது, register is missing in prop validation சொல்லி வருது கரெக்டாக. ஸோ என்ன பண்ணுறேன், கீழே போயிட்டு இங்கே வந்து let me add that register. ஸோ register prop types dot, இது வந்து ஃபங்க்ஷனாக வைக்க போகிறேன். ஸோ ஃபங்க்ஷன். ஓகே, let's save it. and error போயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே காமிக்கும் உங்களுக்கு. and people who are all not aware of it, நம்ம வந்து we are using CyberDude theme. okay, so theme, not theme, color theme, yeah, it's called CyberDude. we are using CyberDude black. okay, அதெல்லாம் கரெக்டாக பார்த்தா தான் உங்களுக்கு அந்த கலர் கோடு ஞாபகம் வரும். ரைட்டா, கூல். ஸோ லெட்ஸ் கோ ஹியர். அண்ட் இதே மாதிரி மேலே போட்டிங்கன்னா we have error, பிகாஸ் நான் எரர் யூஸ் பண்ணாதாலும் எனக்கு எரர் வருது. ஓகே, ஸோ வாட் ஐ வில் ஹேவ் இட், நான் இப்படிக்கே வச்சுக்கிறேன். லெட்ஸ் சேவ் இட். லெட் மீ செக் தி அவுட்புட் அகைன். refresh and we have another error. நிறைய error வருது இப்போ பார்த்தீங்களா. ஸோ invalid prop register of type object specified to. ஓகே, ஸோ இது வந்து இட் இஸ் கிவிங் அஸ் அ ஆப்ஜெக்ட் நாட் ஃபங்க்ஷன். ஸோ என்ன பண்ணணும், நான் என்னோடய ஃபார்ம் இன்புட்டில் வந்து நான் ப்ராப் வேலிடேஷன் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, இது வந்து ஐ ஹேவ் டு சேஞ்ச் இட் டு ஆப்ஜெக்ட். பிகாஸ் இது வந்து ஃபங்க்ஷனாக தரல, வந்து ஒரு ஆப்ஜெக்ட் தருது. ஓகே, ஸோ லெட் சேவ் இட் அண்ட் கால் பண்ணுறேன் கீழே. இப்போ இந்த மெத்தட் கால் பண்ண என்ன பண்ணோம் அப்படின்னா, இட் வில் கிவ் அஸ் அன் ஆப்ஜெக்ட். அதான் நம்ம அந்த ப்ராப் வேலிடேஷன் மாற்றணும் கரெக்டாக. ரைட், ஸோ இப்போ என்ன பண்ணலாம் நம்ம, லெட்ஸ் அகைன் சேவ் இட், refresh and again we have an error.
அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் இஸ் நாட் எ ஃபங்க்ஷன் சொல்லி வருது. ஓகே, ஸோ அதை நம்ம கால் என்ன பண்ணலாம்னா, பண்ணிக்கிறீங்க சாரி, அதை கால் பண்ணிக்கிறீங்க அந்த ரெஜிஸ்டர் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ வாட் ஐ வில் டூ இஸ் அதை ரிமூவ் பண்ணுற வச்சுக்கோங்களேன், எப்படி உட்காந்து பார்க்கலாம். லெட்ஸ் சேவ் இட் அண்ட் லெட்ஸ் ரிஃப்ரெஷ் இட். இப்போ வேல்யூ வருது, பட் இஃப் இங்கே பார்த்தீங்கன்னா அகைன் வி ஹேவ் திஸ் எரர், ஃபங்க்ஷன் காம்பனன்ட்ஸ் cannot be given refன்னு வருது. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணலாம், லெட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓகே, இங்கே நான் வந்து ஐம் பாசிங் தி ஏஜ், ரைட்? ஸோ ஏஜ் அதெல்லாம் பாஸ் பண்ணுறோம் இல்லையா, அதை நான் என்ன பண்ணுறேன்னா, இன்ஃபேக்ட் வாட் ஐ வில் ட்ரை டு டூ இஸ், ஓகே நான் பண்ணுறேன், என்ன பண்ணுறேன்னா, இந்த ஏஜ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல்ரெடி ஹேஸ் இதே நம்ம தான் இங்கே போகிறோம் கரெக்டாக. ஸோ என்ன பண்ணலாம், இதை மாடிஃபை பண்ணிக்கலாம் கரெக்டாக. ஸோ வாட் ஐ வில் டூ இஸ், இதோட ஸ்ட்ரக்சர் பாருங்கள், இதுக்கு முன்னாடி ஸ்ட்ரக்சர் என்ன எப்படி இருந்துச்சு, இட் வில் பி லைக் தட், லைக் செப்பரேட் வச்சுட்டு ரெஜிஸ்டர் அண்ட் இதுக்குள்ளே வந்து ஐம் கோயிங் டு ஐ ஷுட் பாஸ் மை நேம். ஓகே, நேம் பாஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து வேல்யூஷன் இருக்கணும் கரெக்டாக. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே வந்து ஐ வில் இந்த நேம் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கமிங் ஃப்ரம் ஹியர், டைனமிக் ஆல்ரெடி ப்ராப்ளம் அவைலபிளாக இருக்குது கரெக்டாக. ஸோ இந்த நேம் நான் டேரக்டாக வாங்கிக்கிறேன். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு நேம் சொல்லி நான் வாங்கிக்கிறேன். அண்ட் ஆல்சோ இந்த ப்ராப் வேல்யூஷன் நவர் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ லெட் மீ ரிமூவ் தி அப்பர் கோட் அண்ட் லெட் மீ செக் இட் ஹியர். நான் இப்போ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். Okay, let's save this and let's go here, refresh, and again we have an error. And போனீங்கன்னா அதே மாதிரி this is not a function சொல்லி தான் வருது கரெக்டா. So let's do one thing, நான் பண்ணுறேன், அந்த நேம் வந்து ஏஜ் வந்து நம்ம டைனமிக்காக தான் கொடுத்துருக்கோம், அது நம்ம அங்கே ஸ்பெசிஃபை பண்ணோம்ல ஏஜென்ட். ஓகே, கான்டாக்ட் பேஜஸ் கான்டாக்ட் பேஜ் போயிட்டேன், சொல்லுங்கள். ஏஜ் ரெஜிஸ்டர்ல வந்து ஏஜ் வந்து நம்ம டைனமிக்காக தான் கொடுக்கணும். இப்போ ரூம் பண்ணிக்கலாம். எப்படி இது தேவையில்லை, பிகாஸ் இப்போ இந்த இதுக்குள்ளே நான் கால் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ரெஜிஸ்டர் வேல்யூக்குள்ளே இருக்குது இல்லையா. ஸோ அதுக்குள்ளே நான் போடும்போது நான் அதோட நேம் நான் இங்கே வாங்கிக்கிறேன், காம்பனன்ட் நான் வாங்கிக்கிறேன். ஓகே, ஸோ லெட்ஸ் சேவ் இட் அண்ட் லெட்ஸ் அகைன் இப்போ யாராவது வரதான் செய்யும், திருப்பி யாராவது வருதா, லெட்ஸ் கோ ஹியர், பார்ட்டிசிபேட் இஸ் நாட் எ ஃபங்க்ஷன் சொல்லி வருது. ஓகே, ஸோ வாட் ஐ வில் டூ அகெயின், let me go here and இதுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் நான் வச்சுக்கிறேன். ஸோ ரிஜிஸ்டருக்குள்ளே வந்து what I can do is register. ஓகே, அவர் எல்ஸ் ஒன்று பண்ணுறாங்க, அவங்க டாக்குமெண்ட் எப்படி போட்டுருக்கான்னு பார்க்கலாருங்க. லெட்ஸ் கோ ஹியர் அண்ட் அதை வந்து ரிஜிஸ்டர் ஃபீல்ட்ஸ், ரிஜிஸ்டர் ஃபீல்ட்ஸ் அண்ட் ஒரு காம்பனன்ட் எப்படி வச்சுருக்கான்னு பார்க்கலாமா. ஒரு காம்பனன்ட் இம்போர்ட்டிங்க எக்ஸிஸ்டிங் ஃபார்ம். ஓகே, ஸோ இதில் போய் பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அது ஒரு எக்ஸாம்பிள் தந்திருக்காங்க, லெட்ஸ் ஓப்பன் இன் JS. ஓகே, இதில் ஜஸ்ட்டு பாஸ் பண்ணுறாங்க, அதே மாதிரி லேபிள் கால் பண்ணுறாங்க, அங்கே வந்து நம்மளோட வேல்யூஷன் போட்டிருக்காங்க கரெக்டாக. ஸோ ரிக்வயர்டோ இல்லையோ அதுக்கு எதுவுமே வேல்யூஷன் போட்டிருக்காங்க. ஓகே ஃபைன். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் அண்ட் டேட்டா ரிஜிஸ்டரில் பாஸ் பண்ணுறாங்க, அவ்வளோதான். ஓகே ரைட், நான் இதே மாதிரி பண்ணுறாங்க. நான் என்ன பண்ணுறேன்னா, இதே மாதிரி வாட் ஐ வில் டூ இஸ், நம்ம ஆல்ரெடி வந்து ரிக்வயர்ட் ஸ்டேட் வாங்கியிருக்கோங்க கரெக்டாக, ரிக்வயர்ட் ஸ்டேட் வாங்கியிருக்கோம். ஸோ என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் இந்த ரிக்வயர்ட் ஸ்டேட் இங்கே போட்டுக்கிறேன், பிகாஸ் இட் வில் ஆக்ட் லைக் தட். ஸோ ரிக்வயர்ட் அப்படின்னு சொல்லி வச்சுட்டுறேன். ஓகே ரைட், சேவ் இட் அண்ட் நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா, இங்கே மேலே வந்து பேரண்ட்டை வந்து ஐ வில் ரிமூவ் திஸ் மெசேஜ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ரிமூவ் பண்ணிடுறேன். அண்ட் இதில் வந்து சும்மா ரிஜிஸ்டர் மட்டும் பாஸ் பண்ணுறேன், அந்த ஒரு இந்த ஆப்ஜெக்ட் வந்து இதுக்கு நான் வந்து அசைன் பண்ணுறேன். ஓகே, லெட்ஸ் சேவ் இட், செக் பார்க்கலாம், ரிஃப்ரெஷ் and again we have error. What error? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்வாலிட் ப்ராப் ஆஃப் டைப் ஃபங்க்ஷன் சப்ளைஸ் டு ஆப்ஜெக்ட், நம்ம ஆல்ரெடி பார்த்துள்ளீங்க அதே தான். இப்போ வந்து நம்ம வந்து we are declaring as a function. So let's call here, இப்போ இது வந்து it's called func. Let's save it, refresh and we have another error. Let's call top, register is not a function. Okay, ஸோ இப்போ கோல் என்ன பண்ணியிருக்கான்னு பார்க்கலாருங்க. லெட்ஸ் கால் ஹியர், இங்கே வந்து do we have anything else, கால் பண்ணிக்கலாம். மேலே லேபிள் ரிஜிஸ்டர், லேபிள் ரிக்வயர்ட். ஓகே, வாட் சப்போஸ் நான் வந்து ரிஜிஸ்டர் வந்து ஃபங்க்ஷன் இல்லைன்னு சொல்லிட்டு தானே வருது. ஸோ நான் இப்போ போயிட்டு இங்கே லாக் பண்ணி பார்த்து வச்சுக்கோங்களேன். லெட் மீ லாக் இட் ஹியர். ஸோ லெட் மீ லாக் ஹியர், லைக் ரிஜிஸ்டர் வர ப்ராப்பர் என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ ரிஜிஸ்டர், சேவ், ரிஃப்ரெஷ் அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா மேலே போகும்போது பாருங்களேன், we have some values. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து நம்மளுக்கு அந்த ஃபீல்ட்ஸ் அந்த கோடெலாம் காமிக்குது.
பட் நம்மளோட விஎஸ் கோட் அது புரிஞ்சிக்கல, நம்மளோட கம்பெனி அதை புரிஞ்சிக்கல. ஸோ என்ன பண்ணுறேன்னா ஐ வில் இம்போர்ட் இட். ஸோ இங்கே வந்து அதே மாதிரி என்ன பண்ணுறேன், ஐ வில் இம்போர்ட் தி யூஸ் ஃபார்மை கால் பண்ணிவிட்டு லெட்ஸ் கிவ் இட் ட்ரை யூஸ் ஃபார்ம். அண்ட் அதுக்குள்ளே வந்து ஐம் கோயிங் டு ஹாவ் ரெஜிஸ்டர் பண்ணுறேன். ஓகே, இப்போ சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் ஐ ஹேவ் டு இம்போர்ட் இட். கரெக்டாக? ஸோ இந்த ரெஜிஸ்டர் வந்து கரெக்டாக பண்ணியிருக்கேன். இது என்ன காமிக்குது, ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணதை காமிக்குதா? ஓகே ஓகே, இப்போ செக் பார்க்கலாம், அவுட் இது பார்க்கலாம். refresh and we have a error here. Okay, what suppose if I remove this prop, இப்போ அவுட் வருதா? அட்லீஸ்ட் அவுட் வருது. ஓகே ரைட், இதை வேல்யூ போட்டால் வேல்யூ நான் என்டர் பண்ண முடியல. ஓகே, ஸோ என்ன பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும், இப்போது நான் செக் பண்ணி பார்த்துக்காக வாட் ஐ வில் டூ இஸ் ஐ வில் ரிமூவ் திஸ் வேல்யூ. பிகாஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி வந்து நம்ம வேல்யூ அசைன் பண்ணல. இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன். ஓகே, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வேல்யூ ஆன் சேஞ்ச் யூஸ் பண்ணல. அதெல்லாம் வந்து இந்த ஃபார்ம் யூஸ் ஃபார்ம் வந்து ஆட்டோமேட்டிக்காக பண்ணிக்கிச்சு. கரெக்டாக? அதே மாதிரி நம்ம காம்போனெண்ட்டில் வி டோன்ட் நீட் திஸ் வேல்யூ ஆன் சேஞ்ச் பிகாஸ் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபார்ம் இதுவே பண்ணிக்கும். ஓகே, ஐ வில் ரிமூவ் திஸ், லெட்ஸ் சேவ் இட். அண்ட் இதே மாதிரி இங்கே ப்ராப்பர் இங்கே தேவையில்லை. ஐ வில் ஆல்சோ ரிமூவ் தட். அப்போ கீழே நான் ரூம் பண்ணிக்கலாம்ல, நான் அப்புறம் ரூம் பண்ணிக்கிறேன். இப்போ சேவ் பண்ணுறேன், செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ரிஃப்ரெஷ். கீழே வேலையை விட்டுருங்க. பட் இப்போ வேலையை என்டர் பண்ண முடியுதா? என்டர் பண்ண முடியல. ஸோ லெட்ஸ் கோ டாப். அண்ட் அதே தான் வருது. ஓகே, I will do one thing. சரிங்க, let me google it. இது நான் வேறு ஏதாவது ப்ராஜெக்ட் நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு பார்க்குறேன். I think we need to handle on change. No, actually யூஸ் ஃபார்ம் பண்ணும்போது நம்ம பண்ண தேவையில்லை. பட் ஸ்டில் நான் இதை எப்படி பண்ணியிருக்கேன்னு நான் பார்க்குறேங்க. ஒரு சிமிலர் ப்ராஜெக்ட் நான் ஒர்க் அவுட் பண்ணேன். அதில் எப்படி பண்ணியிருக்கேன்னு பார்க்கும்போது ஐடியா கிடச்சிரும். அன்பு டாக்குமெண்டேஷன்ல அவங்க வந்து ஃபார்வர்ட் ரெஃப்னு ஒரு மெத்தட் வந்து ரியாக்ட்லேருந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அப்படியும் பண்ணலாம். பட் அது பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த சில விஷயங்கள் ப்ராப்ளமாக நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. அதெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்தேன். ஐ வாஸ் ஹேவிங் சம் எரர். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளராக இருந்துச்சு, அதனால தான் நான் அதை யூஸ் பண்ணுறேன். சரிங்க, லெட்ஸ் கிவ் இட் ட்ரை. எப்படி பண்ணியிருக்கோன்னு. ஓகே, ஓகே கூல். ஸோ ஆக்சுவலி நான் அங்கே எப்படி பண்ணியிருக்கேன்னா, நான் வந்து சிம்பிள் இதே மாதிரி தான் பண்ணியிருக்கேன். ஸோ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படின்னு சொல்லிட்டு. வாட் ஐ வில் டூ இஸ், இங்கே நம்மளோட காம்போனெண்ட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரிஜிஸ்டர் சொல்லிட்டு நம்ம ரிஜிஸ்டர் அசைன் பண்ணுறோமா? ஃபைன். இப்போது இந்த ஃபார்ம் இன்புட்டுக்குள்ளே வந்து வி ஆல்ரெடி ஹேவ் அ ரிஜிஸ்டர் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். கரெக்டாக நான் என்ன பண்ணுறேன், இந்த கூட ரிமூவ் பண்ணிவிட்டு ஆல்ரெடி இந்த யூஸ் ஃபார்மில் போட்டிருக்கோம்ல ரிமூவ் பண்ணிவிட்டு ரிமூவ் தி இன்புட் ஆஸ் வெல். இங்கே வந்து ரிஜிஸ்டர் இருக்கு இல்லையா, அதை கால் பண்ணிக்கிறேன் ரிஜிஸ்டர். அண்ட் டேரக்டாக என்ன பண்ணியிருக்கேன்னா, இங்கே வந்து ரிஜிஸ்டர் மட்டுமே யூஸ் பண்ணியிருக்கேன்னா, யா ஜஸ்ட் டேரெக்டாக ரிஜிஸ்டர் ஆஸ் எ ரெஃபரன்ஸ் நான் வந்து இங்கே வந்து போட்டுக்கிறேன் வித்தவுட் காலிங் இட். ஓகே, இப்போ செக் பண்ணி பார்க்கலாம் இருங்க. லெட்ஸ் சேவ் இட், லெட்ஸ் கோ ரிஃப்ரெஷ். அண்ட் வி ஹேவ் அ எரர் அஃப்கோர்ஸ். பட் இங்கே போனீங்கன்னா ஃபங்க்ஷன் காம்பனன்ட்ஸ் cannot be given refs, attempts to ask this ref will fail அப்படின்னு வருது. மேபி பிகாஸ் டைப் கரெக்டாக தான் ரிஜிஸ்டர் தான் பண்ணியிருக்கேன் கரெக்டு. அண்ட் சரி, இங்கே ஆன் சேஞ்சு அதெல்லாம் இது ஆக்சுவலி பெரிய இம்பேக்ட் கொண்டு வராது. பட் ஸ்டில் செக் தி ரெண்டர் மெத்தட் ஆஃப் கான்டெக்ட் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகே, அண்ட் என்ன பேஜில் எப்படி வச்சுருக்கேன் நான், இப்போ ஹேவ் இட் லைக். ஓகே, இங்கே நான் வந்து என்னோட நேம் பாஸ் பண்ணுறேங்க. ஓகே, ஐ ஹாவ் எ நேம் ஹியர். ஸோ ஏஜ். அண்ட் அதே மாதிரி இது கீழே வந்து இது கீழே எப்படி வேணாங்க, ஏன்னா நான் ரெண்டு இடத்துல மாற்ற வேண்டி இருக்கும்ல. ஸோ ஐ வில் ஹேவ் இட் லைக் ஒன். அண்ட் இப்போ பாசிபிள் செக் பண்ணி பார்க்கலாம் ஒர்க் ஆகுதான் சொல்லிட்டு. லெட்ஸ் சேவ், ரிஃப்ரெஷ்.
அண்ட் யா நான் வேறு போச்சு. பட் இங்கே பார்த்தீங்கன்னா we have only the prop error பார்த்தீங்களா. ஸோ ரிஜிஸ்டர் ஆஃப் டைப் ஆப்ஜெக்ட் செப்பரேட் அண்ட் அகைன் ஃபங்க்ஷன். பிகாஸ் இப்போ நான் வந்து நேம் தந்திருக்கேன் இல்லையா. ஸோ கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் நீங்கள் வந்து இதை ஃபுல்லாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ ஃபார்ம் இன்பில் போயிட்டு இந்த ரிஜிஸ்டர் வந்து ஐ வில் ஹேவ் லைக் ஆப்ஜெக்ட். ஓகே, லெட்ஸ் சேவ் இட், ரெஃப்ரெஷ். இப்போ எரர் வரல. இப்போ நான் வேல்யூ போடும்போது வேல்யூ என்ன என்டர் பண்ண முடியல கரெக்டாக. ஸோ வாட் ஐ கேன் டூ, ஐ கேன் கோ டு ஃபார்ம் இன்புட். இங்கே வந்து என்ன பண்ணலாம், கிளாஸ் நேம் டைப் அண்ட் ஸோ இருக்குது. ஓகே, let me go and see the components. அன்பு வேல்யூ போடல. வேல்யூ வந்து எம்டி ஆக்கி ரிமூவ் பண்ணிருக்கோம்ல அன்பு. வேல்யூ ப்ராப் இருக்குல, அது யூஸ் பண்ணலாம். ஆன் சேஞ்ச் பண்ணும்போது நம்ம but still it will automatically map actually. Let's give it a try. Let's refresh it. Let's refresh it again. I will go to the form. இதில் போய் செக் பண்ணி பார்க்குறேன். கான்டெக்ட் ஃபார்மில் வந்து you will have something called hooks. அதுக்குள்ள எல்லா ஸ்டேட்டுமே இருக்கும். ஓகே, அண்ட் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் மேலே கொண்டு போயிட்டு ஓகே. ஸோ இங்கே ஆக்சுவலி இங்கேயும் யாரும் வரல. ஓகே, ஏஜ் அதே நீ தான் இங்கே தந்திருக்கேன். ரைட்டு, ரெஜிஸ்டர் கால் பண்ணியிருக்கேன், இங்கே பண்ணியிருக்கேன். எங்க let me check how I did it in my previous project. Let me go here, refresh, and what என்ன பண்ணுறேன்னா let me close this wheat and let me try it again and type. ஆக்சுவலி ஆன் சேஞ்ச் தாங்க. ஆன் சேஞ்ச் ஆக்சுவலி நம்ம ஆல்ரெடி டேக்கப் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் மோஸ்ட் ப்ராப்ளி. அதனால தான் இது கிளிக் பண்ணிக்கலாம் அதை. ஓகே, அண்ட் ஏன்னா நான் வந்து இது நம்பருங்க, ஐ ஹாவ் டு இன்புட் நம்பர் ஒன்லி. இல்லை, மை மிஸ்டேக், ஹியூமன் மிஸ்டேக். வாட் டு டூ, ரைட், refresh and I will check this type. ரிமூவ் பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு. இந்த ஏஜ் தானே பிரச்சனை, ஏஜே தேவையில்லை. ஐ வில் ஹேவ் இட் லைக் குயிக்காக ஒரு ஃபார்ம் இன்புட். ஓகே, அண்ட் இதுக்குள்ளே வந்து இதை அப்படியே நான் இங்கே வச்சுக்கிறேன். ஓகே, இது தேவையில்லை எனக்கு. அண்ட் இதுக்கு பதிலாக டைப் வந்து ரிப்ளெக்ஸ் ஆல்ரெடி நம்ம வச்சுட்டோம் இல்லையா. இது வந்து நம்மளோட ஃபுல் நேம் அண்ட் லேபிள் அந்த மாதிரி ஃபுல் நேம் யுவர் ஃபுல் நேம் அண்ட் அதே மாதிரி என்ன பண்ணிக்கலாம் இங்கே கூட நாட் லைக் ஃபுல் நேம் அப்படின்னு போடுறேன். லெட்ஸ் சேவ் இட், செக் பண்ணி பார்க்கலாமா. ஸோ ரிஃப்ரெஷ் அண்ட் இப்போ நான் வந்து இஃப் ஐ சப்மிட் இட் ப்ளீஸ் ஃபில் திஸ் ஃபார்ம் வருது. ஓகே, பிகாஸ் நம்ம வந்து இதில் வந்து we are doing multiple validations. ஸோ HTML5 வேலிடேஷன் பண்ணுறோம். பட் ஆல்ரெடி வந்து இன்பில்ட்டாக வந்து it has some JS validations, ரைட். ஸோ இது நம்ம பண்ணணும் அவசியம் இல்லை. ஸோ என்ன பண்ணுறேன், இங்கே போயிட்டு இந்த require attribute இருக்கு இல்லையா, எங்களுக்கு தேவையில்லை. பிகாஸ் I want everything to be performed by JavaScript. So I will remove this code here. So save and refresh. ஓகே, அண்ட் இப்போ நான் பாருங்கள், நான் வந்து வேல்யூ என்டர் பண்ணாமல் சப்மிட் கிளிக் பண்ணுறேன். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேல்யூ சப்மிட்டிங், ரைட். ஸோ ஐ வில் டூ சம் வேலிடேஷன்ஸ். நான் என்ன பண்ணுறேன்னா go here, இங்கே வந்து if I pass validation here நான் வந்து பார்க்கலாமா. ஸோ required போடுறேன், required போட வச்சுக்கோங்களேன், required and I will have like a true as it is. நார்மலாக பண்ணுற மாதிரியே சேவ் பண்ணிக்கலாம். refresh. இப்போ வந்து அதே மாதிரி சப்மிட் தரும்போது போகல, வேலிடேட் சப்மிட் ஆகல ஃபார்ம். ஸோ we are doing some valid error. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, இப்போ வந்து இந்த எரர் நான் எப்படி ஷோ பண்ணுறது. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் தட். ஓகே, ஸோ நான் என்ன சொல்ல உங்ககிட்ட, when we have a error, that error will be available in this form state, கரெக்டாக. ஃபார்ம் ஸ்டேட் எரர்ஸ்குள்ளே இருக்கும், கரெக்டாக. ஸோ இப்போ நான் என்ன பண்ணலான்னா, இதுக்குள்ளே வந்து ஐ எம் ஆல்சோ கோயிங் டு கிரியேட் அனதர் ப்ராப் கால் எரர். ஓகே, ஸோ இது பேர் நான் இதுக்குள்ளே என்ன வேல்யூ பாஸ் பண்ண போகிறேன்னா, I'm going to pass some dynamic value which will come from
தட் எரஸ் இந்த எரஸ்க்கு தானே எரஸ்க்குள்ள டாட் அண்ட் இந்த ஃபீல்டோட நேம் என்னது ஃபுல் நேம் இல்லையா டாட் ஃபுல் நேம் அப்படி நான் போட போகிறேன் ஸோ சேவ் பண்ணிக்கலாம் ஃபார்மேட் பண்ணிடுச்சு அண்ட் வென் ஐ ஆம் கிவிங் திஸ் ஆஸ் அ ப்ராப் ஐ ஹாவ் டு டிஃபைன் இட் ஹியர் ஆல்சோ ரைட் ஸோ என்ன பண்ணுறேன் அதே மாதிரி ஒரு இது க்ரியேட் பண்ணுறேன் இது பேர் வந்து அது எரர் இல்லையா எரர் ஸோ இப்போ நான் வந்து கரெக்டாக நான் ஆல்ரெடி வச்சுருந்தேன் இல்லைங்களா அந்த ஸ்மால் டேக் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் இங்கே வச்சுக்கலாம் ஸோ செக் பண்ணுறேன் ஸோ json.stringify ஓகே சும்மா டிஸ்பிளே பண்ணதுக்காக நான் வைக்கிறேன் எரர் வச்சு நான் பார்க்கலாம் எரர் லெட் சேவ் இட் ஹியர் ரிஃப்ரெஷ் அண்ட் போயிடுச்சு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இது கீழே கொண்டு வந்துக்கலாம் இப்போ நான் சப்மிட் தரும்போது அண்ட் ஒரு எரர் காமிக்குது பிகாஸ் இட்ஸ் கமிங் ஃப்ரம் இந்த ஜேசன் கரெக்டாக ஸ்ட்ரக்சர் பண்ண முடியலன்னு சொல்லி வருது ஸோ என்ன பண்ணுறேன்னா ஐ வில் ரிமூவ் திஸ் அண்ட் இங்கே நான் லாக் பண்ணி பார்க்குறேன் கன்சோல் லாகில் ஸோ லாக் எரர் சேவ் ரிஃப்ரெஷ் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து அன்டிஃபைன் இருக்குது பிகாஸ் நான் ட்ரிகர் பண்ணல பட் வென் ஐ கிளிக் ஆன் சப்மிட் நவ் ஐ ஹேவ் திஸ் எரர் ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் எரர் ஐ கேன் டிஸ்பிளே தி மெசேஜஸ் இன் காம்போனன்ட் கரெக்டாக ஸோ என்ன பண்ணுறேன் ஐ வில் கோ ஹியர் அண்ட் நல்லா பாருங்கள் இது ஸ்ட்ரக்சர் பாருங்கள் இட்ஸ் அன் ஆப்ஜெக்ட் ஆப்ஜெக்டில் வந்து ஐ ஹேவ் டு லுக் ஃபார் மெசேஜஸ் ரைட்டா ஸோ கீழே வந்துடுறேன் இங்கே நான் வந்து ஹேவ் டு புட் லாஜிக் வேர் எரர் இருந்துச்சு அப்படின்னா எரர் இருந்துச்சுன்னா மட்டும் எனக்கு வந்து ஐ வாண்ட் கிரியேட் எ ஸ்மால் டேக் அண்ட் அதுக்குள்ளே வந்து டைனமிக் வேரியபிள் என்ன இருக்க போகுது அப்படின்னா எரர் டாட் மெசேஜாக இருக்க போகுது கரெக்டாக பிகாஸ் இதுதான் ஸ்ட்ரக்சரு ஸோ சேவ் பண்ணிக்கலாம் அண்ட் இங்கே ஒரு எரர் காமிக்குது பிகாஸ் எரர் மெசேஜஸ் மிஸ்ஸிங் ப்ராப் வேல்யூஷன் சொல்லி வருது ஸோ என்ன பண்ணணும் ஸோ கீழே போயிட்டு இங்கே வந்து வி ஹேவ் டு கிவ் எரர் வித் ப்ராப் டைப்ஸ் டாட் இட்ஸ் கோயின் பி ஆப்ஜெக்ட் ரைட்டா ஆப்ஜெக்ட் ஸோ சேவ் எரர் போயிடுச்சு கூல் ரைட் இப்போ என்ன பண்ணலாம் லெட் சேவ் இட் ரிஃப்ரெஷ் அண்ட் சென்ட் பண்ணும்போது எரர் வரல இங்கே டிஸ்பிளே ஆகல ஏன் சொல்லுங்கள் மெசேஜ் வைக்கல பண்ணிக்கிறீங்க சாரி எம்டியா தானே இருக்கு அந்த கரெக்ட் துக்குமாரி ஸோ மெசேஜ் வந்து எம்டியாக இருக்குது அதனால் காமிக்கல ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா வி ஹேவ் டு கோ ஹியர் அண்ட் வி ஹேவ் டு கிவ் சம் மெசேஜஸ் முக்கியம் போட்டுக்கிறேன் ஸோ முக்கியம் போட்டுருவோம் ஸோ சேவ் அண்ட் லெட்ஸ் ரிஃப்ரெஷ் சப்மிட் நவ் I get the message. Now it's coming from the component, correct? So I have to study it a bit. So now let me go here. Let me இதுக்கு வந்து my class name of text red of 500 வைக்கணும். நீங்கள் உங்களோட எரர் மெசேஜை நீங்கள் எப்படி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ லெட்ஸ் கோ அண்ட் ரிஃப்ரெஷ் இட் அண்ட் வரும்போது எரர் வச்சுக்கலாம் நீங்கள் வந்து இதுக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் வச்சுக்கலாம் லைக் தட் ஸோ பிஜி ரெட் ஆஃப் 500 அண்ட் பிஜி டெக்ஸ்ட் ரெட் ஆஃப் 800 போட்டு வச்சுக்கோங்களேன் இப்போ பாருங்கள் இது மாதிரி கூட மாற்றிக்கலாம் டோட்டலாக உங்கள் இஷ்டம் தான் ஓகே ஸோ இங்கே வந்து பேடிங் எக்ஸ் ஆஃப் 2 பேடிங் ஒய் ஆஃப் 1 அண்ட் கொஞ்சம் ரவுண்டாக வேணால் ரவுண்டாக வச்சுக்கோங்க அண்ட் ஸோ இது மாதிரி ஃபுல்லான எரர் நீங்கள் வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம் பட் எப்போயுமே ப்ரொஃபஷ்னலாக பண்ணும்போது ட்ரை டு பி வெரி வெரி சிம்பிள் ஓகே ஸோ டெக்ஸ்ட் ரெட் ஆஃப் 500 பிகாஸ் இதுதான் ரொம்ப சிம்பிளான விஷயம் கரெக்டாக அண்ட் ட்ரை டு கிவ் தி கரெக்ட் எரர் மெசேஜ் ஸோ இப்போ நீங்கள் போயிட்டு இஃப் யூ கேன் கிவ் லைக் this field is required போடும்போது வேல்யூ போடாமல் இருந்தேன்னா this field is required வருது ஓகே ஸோ இப்போ என்ன பண்ணலாம் இப்போ நம்ம I don't need this console log here let's remove this save அதே மாதிரி என்ன பண்ணுறேன் எனக்கு வந்து குயிக்காக வேணும் இல்லையா ஸோ என்ன பண்ணுறேன் I will have it this like this ஸோ ஸ்பேஸ் இது வந்து I want it like subject or not subject it's email இல்லையா email and label வந்து பார்த்தீங்கன்னா email address enter your email address ஓகே ஸோ அதே மாதிரி என்னோட இமெயில் இருக்கு இல்லையா அதை நான் இங்கே போட்டுக்கிறேன் அண்ட் ரிக்வயர்ட் வேணால் ரிக்வயர்ட் போட்டுக்கலாம் அண்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா ஹேவ் டு சேஞ்ச் நல்லா பார்த்துக்கோ இதுவும் சேஞ்ச் பண்ணிக்கணும் ஸோ இது வந்து ஐம் கோயிங் டு சேஞ்ச் அஸ் இமெயில் எந்த நேம் போடுறீங்களோ அதுதான் நீங்கள் கரெக்டாக போட்டுக்கணும் ஓகே ஸோ இதுக்கு சம்மந்தம் இல்லை பட் ஸ்டில் நீங்கள் நேம் கரெக்டாக போட்டிங்கன்னா தான் கரெக்ட் டிஸ்பிளே அங்கே ஆகும் லெட்ஸ் சேவ் இட் லைக் திஸ் அண்ட் ரிஃப்ரெஷ் சப்மிட் தரும்போது ரெண்டுக்கும் வருது சூப்பர் ஸோ நெக்ஸ்ட் திங் இஸ் ஐ வாண்ட் அதே மாதிரி நான் குயிக்காக வந்து இதுக்கும் பண்ணிடுறேன் சப்மிட்டு டெக்ஸ்ட் ஏரியா கரெக்டாக ஸோ இட்ஸ் கோயிங் டு பி சப்ஜெக்ட் நாட் சப்மிட் சப்ஜெக்ட் டைட்டில் ஸோ என்டர் தான் தேவையில்லை அது ரொம்ப பண்ணிக்கலாம்
Okay, let's save it. And இப்போ வந்து பார்த்தீங்கன்னா I have to create it in a form text area also, right? Form text area வரல text maybe இந்த form variable தப்பா காட்டு தான் பட் form text okay area அப்படின்னு போட்டுக்கிறேன். மேபி நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன் அதை திரும்பி போய் மேலே போயிட்டு. ஸோ import form text area from components குள்ள forms குள்ள form text area. ஓகே சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கும் அதே மாதிரி இதுக்குள்ள என்ன வேரியபிள்ஸ் தான் இருக்குது. ஸோ இங்கே போயிட்டு கண்ட்ரோல் ஸ்பேஸ் தந்தீங்கன்னா யூ வில் ஹேவ் தி ஆப்ஷன்ஸ் கரெக்டாக. ஸோ இதில் மோஸ்ட்லி இருக்கிற எல்லாமே தேவைப்படும். ஓகே லெட் மீ ஹேவ் எவ்ரி திங் ஹியர். இது பேர் வந்து டிஸ்கிரிப்ஷன் இதில் வந்து டிஸ்கிரிப்ஷன் போடலாம். இது வந்து என்டர் இன் டீட்டெயில் வைக்கலாம். என்டர் இன் வெரி டீட்டெயில் write description briefly. Okay, and இது பேர் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி டிஸ்கிரிப்ஷன் ரைட். என்ன நீங்கள் கீ தரீங்களோ அதுதான் வந்து உங்களுக்கு அங்கே வரும் ஆப்ஜெக்டாக உங்களுக்கு வந்து வாங்க முடியும். ஓகே அண்ட் ரிக்வயர் வச்சுக்கோங்க. அண்ட் இதே மாதிரி இட்ஸ் கால்ட் டிஸ்கிரிப்ஷன். ஓகே அண்ட் லெட்ஸ் சேவ் இட் ஹியர். அண்ட் நீங்கள் போய் பார்க்கலாமா ரிஃப்ரெஷ். அண்ட் இது நம்ம வந்து கீழே வச்சுக்கலாம் ரொம்ப கீழே. அண்ட் அழகாக வந்துச்சுங்க. நம்ம இன்புட் க்ரியேட் பண்ணியாச்சு. இங்கே வந்து சப்மிட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஹேவ் திஸ் ப்ளீஸ் ஃபில் திஸ் ஃபீல்டு இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்ம் இன்புட் தான் வச்சுருக்கோம் கரெக்டாக. இப்போ ஃபார்ம் டெக்ஸ்ட் ஏரியாவுக்கு வந்து வி ஹேவ் டு டிஃபைன் இட். ஸோ இதே மாதிரி என்ன பண்ணலாம், வி டோன்ட் நீட் தி வேல்யூ அண்ட் ஹேண்டில் ஆன் சேஞ்ச் பிகாஸ் இட் இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் ஃப்ரம் தி ரியாக்ட் ஹூக் பேக்கேஜ். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே என்ன பண்ணணும் அதே மாதிரி இங்கே பண்ணிடுறேன். ஸோ என்ன பண்ணுறேன் உங்களுக்கு தெரியுதுக்காக நான் வந்து இங்கே திருப்பி ஃப்ரெஷ்ஷாக பண்ணி காமிக்கிறேன் பிகாஸ் யூ கைஸ் நீட் டு ரிவைஸ் இட் அகெயின் ரைட். ஸோ இங்கே ஆல்ரெடி நான் வந்து லெட் மீ ஹேவ் இட் இன் இது லெஃப்ட் வச்சுக்கிறேன், இது வந்து ரைட்டில் வச்சுக்கிறேன். ஓகே ஸோ திஸ் இஸ் த லெஃப்ட் அண்ட் திஸ் இஸ் ரைட். ஸோ இஃப் யூ கோ டு தி ஃபார்ம் டெக்ஸ்ட் ஏரியா நம்ம வந்து we are passing நேம் ரைட், லேபிள் ரைட், பிளேஸ் ஹோல்டர் ரைட் அண்ட் ரெஜிஸ்டர் பாஸ் பண்ணுறோம் கரெக்டாக. ஸோ we have to have the register here, register and மற்றபடி எரரும் வேணும் இல்லையா. I will also pass the error here. அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் இங்கே வந்து இப்போ வேல்யூ ஆன் சேஞ்ச் தேவையில்லை மூவ் பண்ணிவிட்டு சிம்பிளாக எனக்கு என்ன வேணும் எனக்கு ஐ வாண்ட் ஒன்லி தி ரிஜிஸ்டர். ஸோ ரிஜிஸ்டர் தட்ஸ் ஆல். அண்ட் அதே மாதிரி ஐ வாண்ட் தி எரர் பேஸ்ட் ஆன் தி எரர். ஸோ என்ன பண்ணிக்கலாம் ஐ கேன் யூஸ் தி திஸ் எரர் லேஅவுட் அழகாக யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சேவ் அண்ட் லெட் மீ கோ ஹியர். நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா வி ஹேவ் சம் எரர். ஸோ ரிஜிஸ்டர் இஸ் மிஸ்ஸிங் இன் ப்ராப்ஸ் சொல்லிட்டு காமிக்குது. ஸோ கீழே போயிட்டு இங்கே என்ன பண்ணணும் ஐ ஹேவ் டு சேஞ்ச் இட். இப்போ இதெல்லாம் தேவையில்லை எனக்கு, இது தேவையில்லை, வேல்யூ தேவையில்லை. அண்ட் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் என்னோடய ரிஜிஸ்டருக்கு நான் வந்து போட்டுக்கலாம். இதுவும் நான் என்ன பண்ணுறேன் ஐ வில் காப்பி இட் ஃப்ரம் திஸ் புலோ ப்ராப். ஓகே ஸோ ஏன் பேசணும் வேலை செய்ய மாட்டேங்குது இருங்க. லெட் மீ கோ ஹியர். ஏன்னா பிஹைண்ட் சீன்ஸ் ரொம்ப ஹேங் ஆகிட்டு இருக்கு அதனால தான். ஓகே லெட் மீ பேசிட்டு. ஸோ சேவ் அண்ட் நம்ம செக் பண்ணி பார்க்கலாமா. லெட்ஸ் கோ யுவர் டு அவுட்புட் ரிஃப்ரெஷ் எரர் வரல. அண்ட் இப்போ நான் வந்து கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். ஓகே யூஏ தானே ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இஃப் ஐ யூஸ் சம் கைண்ட் ஆஃப் நான் சப்மிட் தரேன் டிபிக்கலி. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டில் ப்ளீஸ் ஃபில் திஸ் ஃபீல்ட் வருது பிகாஸ் ஐ ஸ்டில் ஹேவ் தட் ரிக்வயர்ட் இன் டெக்ஸ்ட் ஏரியா ரைட்டா. எனக்கு தேவையில்லை எனக்கு. அன்பு எனக்கு ஒரு டவுட் கேளுங்க. ஆக்சுவலி நானும் வந்துட்டு ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து செட் பண்ணேன். ஓகே இப்போ டெக்ஸ்ட் ஏரியா இப்போ இன்புட்ல நம்ம ஆட்டோ ஃபோக்கஸ் வச்சோம் அப்படின்னா லாஸ்டா வைக்கிறதுக்கு தான் வருது, ஃபர்ஸ்ட்ல வைக்கிறதுக்கு வர மாட்டேங்குது. பிகாஸ் எல்லாத்தையும் ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்கு இல்லைங்களா. ஸோ யூ ஹேவ் டு டிஃபைன் ஆட்டோ ஃபோக்கஸ்னா எந்த ஃபீல்டில் வேணும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த ஃபீல்டில் வந்து ஐ மீன் வென் யூ ஆர் யூசிங் திஸ் ரியாக்ட் ஹூக் ஃபார்ம் யூ டோன்ட் நீட் ஆட்டோ ஃபோக்கஸ் பிகாஸ் எங்கே ஏற வருதோ ஆட்டோமேட்டிக்காக வந்து நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கும். ஓகே இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு சப்மிட் தர பாருங்களேன். எங்கே அதோட ஃபஸ்ட் இயர் எங்கே வருதோ அங்கேயே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கர்சர் அங்கே போயிடும். சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதுவும் நீங்கள் யூ ஹேவ் டு செக் எல்லாத்தையும் ஆட்டோ ஃபோக்கஸ் பண்ணும்போது அது கன்ஃபியூஸ் ஆகிடும் எதுக்கு ஆட்டோ ஃபோக்கஸ் தரணும்னு சொல்லிட்டு. ஓகே ஸோ பேஸ்ட் ஆன் தட் யூ ஹேவ் டு கிவ் சம் லாஜிக்கல் யூ ஹேவ் டு ரைட் சம் லாஜிக்கல் பேஸ்ட் ஆன் தட். இப்போ கரண்ட்டு நீங்கள் அதெல்லாம் பண்ண தேவையில்லைங்க. ஆஸ் இட் இஸ் இதே ஓகே தான். ஓகே இப்போ நான் எதுக்கு நான் வந்து இங்கே ரிக்வயர்ட்னு சொல்லி வாங்குறேன் அப்படின்னா இங்கே வந்து டு தி கான்டெக்ட் பேஜ் ஐ ஹேவ் ரிக்வயர்ட் திஸ் கரெக்டாக. இந்த ரிக்வயர்ட் நான் ஏன் வாங்குறேன்னா டு ஷோ திஸ் ஆஸ்ட்ரிக் அலோன்
இஃப் யூ வாண்ட் இது வந்து உங்களுக்கு டிசிஷன் தான், நீ வேணா வச்சுக்கலாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபார் நவ் எவ்ரி திங்ஸ் ஒர்க்கிங் கூல். இப்போ நான் வந்து வேல்யூ என்டர் பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன் ஃபேக் ஃபில் மூலிமா. If you click on submit, now I can see I have the entire data. So full name, description, email, full subject சொல்லி வருது. ஓகே, இந்த இன்ஃபர்மேஷன் இந்த கீழே எதை பேஸ் பண்ணி வருது, இந்த கீழே வந்து இட்ஸ் கமிங் ஃப்ரம் தி ரிஜிஸ்டர். இந்த நேம் என்ன தரீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வரும். ஓகே ரைட். ஸோ இப்போ வந்து லெட்ஸ் சி another thing, லைக் என்னென்னா if you go to the சொல்ல வந்தா போயிட்டு இங்கே வந்து லெட்ஸ் கோ டு ஆப் வேலிடேஷன்ஸ். வேலிடேஷன் பார்த்தீங்கன்னா வி ஹேவ் மெனி வேலிடேஷன்ஸ் ஹியர். ஓகே, ஸோ வி ஆல்சோ ஹேவ் திஸ் வேலிடேஷன். இது வந்து பேட்டர்ன் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த பேட்டர்ன் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பட் டிப்பிக்கலி டு அச்சீவ் திஸ் பேட்டர்ன் யூ ஹேவ் டு ஒர்க் ஈவன் மோர். ஸோ இது என்னென்னா பேஸ்ட் ஆன் ரெக்வெஸ்ட், லைக் ரெக்வெஸ்ட் எடிட்டர்ஸ் ஒன்று இருக்குது. அதுக்கான எக்ஸாக்டான இது தெரியல, பட் ஸ்டில் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுன்னு தெரியல. பட் வி கால் அஸ் ரெஜிஸ்ட் அப்படின்னு கால் பண்ணுவோம். ஸோ A to Z கேபிட்டல் அண்ட் ஸ்மால் டு AZ வந்து அதன் வேர்ட் மட்டும் தான் வந்து அலோவ் பண்ணும். ஓகே, லைக் ஸோ யூ கேன் ஹாவ் தட் கைண்ட் ஆஃப் பேட்டர்ன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா வி ஹேவ் சம்திங் கால் வேலிடேட். ஸோ இங்கே மேலே பண்ணி வச்சுக்கோ, வி ஆல்சோ ஹேவ் வேலிடேட், ரைட். ஸோ இங்கே வந்து உங்களோட கஸ்டம் வேலிடேஷன் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ ஈவன் வேலிடேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அது நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் இருக்கான்னு பார்க்கலாம் இருங்க. லெட் மீ கோ ஹியர் அண்ட் செக். React hawk form custom validation போடுறேன். Validation, and let me click on the first link. Scroll பண்ணிக்கலாம் and let's search for validate. Validate னு cover இருக்கும். Validate. Okay, so validation இல்லை, but still you can do the validation, guys. Let me go back. இங்கே வேறு எதாவது இருக்கான்னு பார்க்கலாம் இருங்க. Let me click on this. 8:30 ஆகுதா? ஸோ இங்கே பார்த்தீங்களா, ஸோ எல்லாருக்குமே கோடில் புரியும்னு நினைக்கிறேன், கரெக்டாக. ஸோ வேலிடேட்டில் வந்து யூ கேன் ஹேவ் அன் ஃபங்க்ஷன் விச் ஷுட் ரிட்டன் பேஸ்ட் ஆன் ட்ரூ வந்து உங்களுக்கு ரிஜிஸ்ட் பண்ணும். ஓகே, சப்போஸ் இந்த டேட் வந்து வேலிட் இல்லைனா இட் வில் ரிட்டன் ஃபால்ஸ் வந்தால் இது வந்து வேலிடேஷன் ஃபெயிலியர் ஆகும். ஸோ லாஜிக். ஓகே, நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ வந்து ஒரு டவுட் என்னென்னா, வாட் சப்போஸ் ஹவு டு டிஃபைன் டிஃபால்ட் வேல்யூஸ் அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு அந்த நான் சர்வரில் வந்து செக் பண்ணுறேன், பட் எனக்கு வந்து அந்த வேல்யூ வந்து நான் சர்வர்லேருந்து புஷ் பண்ணுறேன், அந்த வேல்யூவை சர்வர்லேருந்து கெட் பண்ணிவிட்டு எனக்கு யூவில் ஷோ பண்ணணும் அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களோட மெயின் பேஜ் இருக்கு இல்லையா, அதாவது கான்டெக்ட் பேஜ், அதுக்குள்ளே when you are using use forms we also have certain what we call it's called props, கரெக்டாக. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய இருக்குது. ஸோ அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா we have something called default values சொல்லிட்டு. ஓகே, டிஃபால்ட் வேல்யூஸ் வந்து நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம் பேஸ்ட் ஆன் தி கீ வேல்யூஸ். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து என்னோடய ஃபுல் நேமில் வந்து ஐ வாண்ட் திஸ் மை ஸ்ட்ரிங் டு பி அன்பு செல்வன். ஓகே, பை டிஃபால்ட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்கள், சேவ் பண்ணுறேன், அவுட்புட் போனீங்கன்னா கோ அண்ட் ரிஃப்ரெஷ், பை டிஃபால்ட்டாக அந்த வேல்யூ வந்து இங்கே வந்துடும். ஸோ ஏதாவது சர்வரில் நீங்கள் வாங்கிட்டு அங்கே எதாவது வேல்யூ ஷோ பண்ணுறீங்கன்னா அது மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம் டு ஹேவ் அ டிஃபால்ட் வேல்யூ. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஒரு டிஃபால்ட் வேல்யூ பண்ணுற ஒரு விஷயம். ஓகே, ரைட். ஸோ இப்போ வந்து we have done the entire validations and simple validation பண்ணியிருக்கோம், கரெக்டாக. பட் வாட் சப்போஸ் நீங்கள் வந்து இந்த எரர் மெசேஜ் நீங்கள் தர வேண்டியது இருக்கு இல்லையா, this field is required சொல்லிட்டு நீங்கள் have to give it in everything. ஸோ இங்கே வந்து you have to specify it, கரெக்டாக. ஸோ இது வந்து உங்களுக்கு ப்ளஸ்ஸாக, அது என்ன சொல்கிறது, ப்ளஸ்ஸாகவும் இருக்கலாம் இல்லை நெகட்டிவாக இருக்கலாம். ஸோ ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா you can able to customize it based on your text. ஓகே, நெகட்டிவ் என்னென்னா எல்லா ஃபார்முக்கும் நீங்கள் தரும்போது இட் இஸ் டூ டைம் கன்சூமிங், ரைட். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா யூ கேன் யூஸ் திஸ் ரியாக்ட் ஹூக் ஃபார்ம் வித் தேர்ட் பார்ட்டிஸ்னால் இந்த ஸ்கீமா பேஸ்டுன்னு சில இருக்கும், ஸ்கீமா பேஸ்டு வேலிடேஷன் சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ யூ கேன் லெட்ஸ் செக் இட். ஸோ என்ன பண்ணுறேன்னா லெட் மீ கோ ஹியர், லெட் மீ கோ டாப், இன்ஃபேக்ட் லெட் மீ கோ டு கெட் ஸ்டார்டட். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கீமா வேலிடேஷன் ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய அப்ளிகேஷனில் இஃப் யூ ஆர் ஒர்க்கிங் ஆன் சம் நோட் ஆர் ஈவன் இன் ஃபியூச்சர் வாட் யூ வில் guys will do is you will be using this schema validations. ஸோ இப்போ பாருங்களேன், நான் என்ன பண்ணிக்கிறேன், ரிக்வயர்மெண்ட் தான் போட்டிருக்கேன் இல்லையா. ஸோ வென் யூ ஆர் யூசிங் திஸ் ஸ்கீமா வேலிடேஷன் யூ கேன் டேரக்ட்லி கால் லைக் இது ஸ்ட்ரிங்கு, இது ரிக்வயர்டாக இருக்கணும், இது வந்து பாசிட்டிவாக இருக்கணும்னு சொல்லிட்டு பேஸ்ட் ஆன் ரூல் மாதிரி நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, இது வந்து உங்கள் வேலிடேஷன் ரொம்ப ஈஸியாக பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஜஸ்ட் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இமெயில் அட்ரஸ் போட்டிருக்கோம் இல்லையா. பாருங்கள், நான் வந்து சப்மிட் தரும்போது we have this error because வேல்யூ என்டர் பண்ணல. ஓகே,
பட் இப்போ என்ன பண்ணுறேன்னா அன்புன்னு போடுறேன், சப்மிட் தரேன், எரர் போயிடுச்சு. பட் இது ஈமெயில் அட்ரஸ் கிடையாது, கரெக்டாக? ஸோ டு அச்சீவ் திஸ் நீங்கள் என்ன பண்ணணும், யூ ஹேவ் டு ஒர்க் ஆன் சம் பேட்டர்ன். இங்கே வந்து இருக்கான்னு செக் பண்ணணும். அப்புறமா அது ஜிமெயில் இல்லை கூகுளில் இது மாதிரி வந்துட்டு .com இருக்கான்னு செக் பண்ணணும். நிறைய வேலிடேஷன் நீங்கள் பண்ணணும், கரெக்டாக? அந்த வேலிடேஷனை நீங்கள் மேனுவலாக பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பிகாஸ் as a developer your role is to create application, not to solve problems, not to create some packages. Because ஆல்ரெடி நெட்டில் நிறைய பேக்கேஜஸ் அவைலபிளாக இருக்குது. அது ஒரு பேக்கேஜ் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமா வேலிடேஷன். ஓகே, ஸோ இது வந்து ஒரு பேக்கேஜ் கிடையாது, இது வந்து ஒரு மெக்கானிசம். ஸ்கீமா வேலிடேஷன் வந்து ஒரு மெக்கானிசம். ஓகே, அதில் மோஸ்ட் பாப்புலர் பார்த்தீங்கன்னா we have எப், ஜாட், சூப்பர்ஸ்டாக், ஜாய் அப்படின்னு இருக்குது. ஓகே, இதான் கேள்விப்பட்டிருப்பீங்க. இஃப் யூ ஆர் வாட்சிங் சம் யூடெமி கோர்சஸ் அங்கெல்லாம் அதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா we going to use நீங்கள் எப்போ யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஜாட் யூஸ் பண்ணிக்கலாம். ஜாட் வந்து இட்ஸ் லைக் TypeScript பேஸ்டாக பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ TypeScript நான் யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா ஜாட் யூஸ் பண்ணியிருக்கேன், நான் எப்போ யூஸ் பண்ணியிருக்கேன், ஜாய் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இந்த எக்ஸாம்பிளுக்கு ஐ வாண்ட் டு கிவ் யூ தி பெஸ்ட், ஸோ ஐ வில் கோ வித் ஜாட். ஓகே, எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா பிஃபோர் ஹேண்ட் லெட் மீ கமெண்ட் எவ்ரி திங். ஸோ நான் பண்ணுறேன் ரைட் நவ். நீங்கள் என்ன பண்ணணும்னா யூ ஹேவ் டு கோ டு டெர்மினல் அண்ட் கிட் ஆட் கிட் கமிட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி பண்ணுவீங்க நம்புகிறேன். நான் என்ன பண்ணேன், நான் டேரெக்டாக இங்கே பண்ணிடுறேன். ஓகே, ஸோ ஃபிக்ஸ் இல்லை இட்ஸ் அ ஃபீச் ரியாக்ட் ஹூக் ஃபார்ம் அப்படின்னு போடுறேன். ஓகே, ஸோ ஆஸ் அண்ட் இட் ஆட்டோமேட்டிக்லி கமிட் இட் and I have to push these changes to you, right? So sync changes பண்ணுறேன் and that's all. நீங்கள் ஃபார்ம் ஆடு, ஃபார்ம் கமிட்டு, ஃபார்ம் புஷ், ஐ மீன் கிட் ஆடு, கிட் கமிட்டு, கிட் புஷ்ஷாக பண்ண அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்காக அந்த GUIல நீங்கள் பண்ணிக்கலாம். பட் இப்போ நீங்கள் அதை பண்ணாதீங்க, யூ ட்ரை டு டூ இட் இன் கமெண்ட்ஸ். ஓகே, ரைட். ஸோ இதுதான் இந்த ஜாட் டாக்குமெண்டேஷன். நீங்கள் ஸ்கால் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். பட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூ வில் ஃபீல் வெரி கன்ஃபியூஸ்ட். ஓகே, ஸோ ஜஸ்ட் ஃபாலோ மை சிம்பிள் மெத்தடாலஜி. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு லேட்டர் ஆன் உங்கள் அப்ளிகேஷன் டேப் பண்ணும்போது நீங்கள் போய் நல்லா கற்றுக்கலாம். ரைட்டா? வி டோன்ட் ஹேவ் மச் டைம். ஸோ லெட் மீ க்ளோஸ் திஸ். அண்ட் எவ்வளோ டைம் இருக்குது? 40 minutes இருக்கா? ரைட். ஓகே, ஸோ இதுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யூ ஹேவ் டு இன்ஸ்டால் லைக் திஸ் npm இன்ஸ்டால் இந்த அந்த ஹட் ஹூக் ஃபார்ம்னு இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து ஹட் ஹூக் ஃபார்ம் /resolvers. இது வந்து மேண்டட்ரியான ஒரு வேணும், ஏன்னா அதுதான் ரிசால்வ் பண்ணணும் என்ன பேக்கேஜோ. ஓகேங்களா? ஃபஸ்ட் நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து என்ன யூஸ் பண்ண போகிறீங்க, எப்போ, இல்லை ஜாடோ, இல்லை சூப்பர்ஸ்ட்ரக்டோ, இல்லை ஜோயோ, எது நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்களோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லெட் மீ கோ டு டெர்மினல், லெட் மீ க்ளோஸ் திஸ் அண்ட் npm இன்ஸ்டால். அண்ட் இது பேர் அது ஹூக் ஃபார்மா, என்னது இது? யா, ஹூக் ஃபார்ம் /resolvers. அண்ட் இது பேர் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன், ஜாட் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து எப்போ யூஸ் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்டா? I'll use zot, enter, and it has to install. ஓகே, இன்ஸ்டால் ஆகிடுச்சா? சூப்பர். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா நான் எங்கே யூஸ் பண்ணுறனோ பேக்கேஜில். ஓகே, ஸோ என்ன பண்ணலான்னா அங்கே மேலே போயிட்டு ஸோ இந்த யூஸ் ஃபார்ம்லாம் இருக்கு இல்லைங்களா? ஸோ அது மேலே வந்து we have to include, நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி பண்ணுறது சொல்லிட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து you have to install it like this. ஓகே, ஸோ என்ன பண்ணுறேன் நான் வந்து ஆக்சுவலி ஜாடுக்கு எப்படி இன்ஸ்டால் பண்ணி பார்க்கலாமா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், லெட் மீ கோ டு ஹியர் அகெயின், நியூ டேப்பில் வந்து ரியாக்ட் ஹூக் ஃபார்ம் ஜாட் ரிசால்வ்னு போடுறேன். அண்ட் ஹியர் யூஸிங் ஜாட் அப்படின்னு போட்டிருக்கு. லெட் மீ கிளிக் ஆன் திஸ் ஆர்டிக்கல். எப்படி போட்டிருக்காங்க பார்க்கலாம். அண்ட் ஸ்க்ரால் பண்ணிக்கலாம் கீழே. ஓகே, ஸோ இதான் நம்ம பண்ண வேண்டியது. இது நம்ம ஆல்ரெடி பண்ணியாச்சு, கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சர் இதுதான். ஸோ ஃபஸ்ட்டு we have to install import the zot like this. ஸோ இங்கே மேலே போயிட்டு import z. ஓகே, z வச்சு z ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் zot from zot. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா I have to create as a object. ஸோ எப்படி பண்ணியிருக்காங்க இதில் z.object சொல்லி வச்சுருக்காங்க. இதான் நம்ம ஸ்கீமா. ஸோ என்ன பண்ணுறேன்னா z.object பிகாஸ் ஃபார்ம் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் தான் இல்லையா? அதுக்குள்ளே வந்து இட் வில் ஹேவ் ஃபுல் நேம், இப்போதைக்கு ஃபுல் நேம் இமெயிலாக வச்சுருக்கோம் இல்லையா? அது மாதிரி தான். ஸோ இந்த ஆப்ஜெக்டில் வந்து I'm going to have the shape. What type of shape? So my shape is full name and இது எந்த ஃபார்மில் இருக்கணுமோ நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ எனக்கு வந்து ஐ வாண்ட் லைக் ஸ்ட்ரிங்காக இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? ஸோ ஆல்ரெடி கால் பண்ண இசட்டை வந்து கால் பண்ணிக்கலாம் z.string. ஸோ இதுக்கு ஆல்ரெடி நம்ம ஸ்ட்ரிங்கான வேல்யூஷன் பண்ணியிருப்பாங்க, நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிறோம். கரெக்டாக? ஸோ ஸ்ட்ரிங் அண்ட் ரெக்கார்டாக வேணால் ரெக்கார்டாக போட்டுக்கலாம். டாட் மினிமம் வந்து எனக்கு வந்து min length I want this to be of அதுக்குள்ளே என்ன வேல்யூ வேணும் போட்டுக்கலாம். எனக்கு வந்து 3 characters இருக்கணும். அண்ட் மேக்ஸ் லென்த் எனக்கு வந்து ஒரு 200 வேணாம், 20 characters வேணும்னா அப்படி போட்டுக்கலாம்.
ஸோ என்னோட ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் வேறு என்னது, ஐ ஹேவ் another ஸ்ட்ரக்சர் கால் இமெயில். கரெக்டாக? ஸோ இது டாட் ஸ்ட்ரிங், இது வந்து ஸ்ட்ரிங்காக இருக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இது வந்து இமெயில் இருக்கணும் குறிப்பாக. ஸோ இமெயில். ஓகே, இப்போ பார்த்தீங்களா எல்லா வேலிடேஷன்ஸுமே இந்த ஜாட் பார்த்துக்குது, நம்ம எதுவும் பண்ண தேவையில்ல. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணோம்னா we have to சேவ் திஸ் somewhere. ஸோ வேரியபிள் வந்து கான்ஸ், இது வந்து ஃபார்ம் ஸ்கீமான்னு வைக்கிறேன், ஸ்கீமா. ஓகே, அண்ட் இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த யூஸ் ஃபார்ம் போடுறீங்க இல்லையா, இதுக்குள்ளே வந்து டிஃபால்ட் வேல்யூஸ் வேணால் வச்சுக்கோங்க. நீங்கள் இப்போதைக்கு நீங்கள் வச்சுனா வச்சுக்கலாம், இப்போதைக்கு இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. இல்லை நான் பண்ணுறேன், நான் வந்து ரிமூவ் பண்ணுறேன். ஓகே, ஐ வில் ரிமூவ் திஸ். அண்ட் இதுக்குள்ளே வந்து ஹேவ் சம்திங் கால் ரிசால்வர் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, பார்த்தீங்களா ப்ராப்பர்ட்டி. ஸோ கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளே வந்து we have to import the zod resolver. ஸோ ரிசால்வர் வருதா? ஸோ வரல, ஆக்சுவலி we have to import it like this. ஸோ ஸ்க்ரால் பண்ணிவிட்டு ஸோ இதில் கொஞ்சம் டீட்டெயிலாக தரல, zod resolver தான் போட்டிருக்காங்க. மேபி ஐ வில் ட்ரை டு ஹேவ் திஸ் zod resolver control I for ஆட்டோமேட்டிக்காக வரல. மேபி நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே பேக்கில் போயிட்டு இப்போ கோ பேக், செகண்ட் லிங்க் அதை கிளிக் பண்ணிக்கலாம். அங்கே ஏதாச்சும் லிங்க் கரெக்டாக போட்டிருக்காங்களா பார்க்கலாம். ஓகே, ஸ்க்ரால் பண்ணிக்கலாம். அண்ட் லாகின் பண்ண சொல்கிறானுங்களா. லெட்ஸ் க்ளோஸ் திஸ். ஓகே, இதாக்கான லிங்க். ஓகே, ஸோ இட்ஸ் அ கரெக்ட் டைரக்ட் இம்போர்ட் லிங்க். ஸோ என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் மேலே போயிட்டு யூ கேன் இம்போர்ட் திஸ். இது எங்கே இருக்குன்னா நம்ம ரிசால்வர் போட்டோம் இல்லைங்களா, ரிசால்வர்ஸில் ஜாட், இதுக்கான ஃபார்மேட் வந்து ஜாட் ரிசால்வர். இது வந்து இட்ஸ் கால் நேம்ட் இம்போர்ட். கரெக்டாக நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, நேம்ட் இம்போர்ட் ஃப்ரம் திஸ் லொக்கேஷன் சொல்லிட்டு போட்டிருக்கோம். இப்போ இந்த ஜாட் லொக்கேஷன் நம்ம கால் பண்ணிக்கணும். கால் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வந்து வி ஹேவ் டு பாஸ் தி ஸ்கீமா. என் ஸ்கீமா என்னது, நான் டிஃபைன் பண்ண இந்த ஸ்கீமா. கரெக்டாக? ஸோ ஹேவ் டு பேஸ்ட் திஸ் ஃபார்ம் ஸ்கீமா. தட்ஸ் ஆல் கைஸ். இப்போ சேவ் பண்ணிக்கோங்க. அண்ட் இதை வேலிடேஷன் பண்ணிங்கன்னா தூக்கி விட்ருங்க, தேவையில்லை. ஸோ எனக்கு வேலிடேஷன் தேவையில்லை. கரெக்டாக? பிகாஸ் இட்ஸ் டேக் கேர் ஆஃப், தேவையில்லை. ரிமூவ் பண்ணிக்கலாம். இது ரிமூவ் பண்ணிக்கலாம். அண்ட் வேணால் வச்சுருக்கேன், இது ரிமூவ் பண்ணிக்கலாம். அண்ட் இது ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ சேவ் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாமா? ஸோ லெட்ஸ் சேவ் இட், கோ டு அவுட்புட், ரிஃப்ரெஷ் அண்ட் போயிடுச்சு. பிகாஸ் we have to again npm run dev. அண்ட் இது நம்மளுக்கு தேவையில்லை, க்ளோஸ் பண்ணிக்கலாம். ரைட்? ஸோ ரீஆப்டிமைஸ் பண்ணிகிட்ருக்கு, பிகாஸ் நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணோம் இல்லைங்களா. ஸோ அகைன் ரீஆப்டிமைஸ் பண்ணிட்டுருக்கு ஃபார் யுவர் சிஸ்டம் பர்ஃபார்மன்ஸ். ஓகே, யா டன். லெட்ஸ் ரிஃப்ரெஷ். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து மின் லென்த் இஸ் நாட் எ ஃபங்க்ஷன் சொல்லி வருது. ஓகே, நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணலாம். என்ன பண்ணலாம், லெட்ஸ் கோ டாப். மேபி என்ன பண்ணுறேன், மின்னை வந்து ரிமூவ் பண்ணுறேன். ஸோ மின் லென்த் இருக்கு இல்லையா, ஐ வில் ரிமூவ் திஸ். லெட்ஸ் சேவ் இட். இப்போ ஒர்க் தான் பார்க்கலாமா, ரிஃப்ரெஷ் அண்ட் ஒர்க் ஆகுது. கூல். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வாட் ஐ வில் டூ இஸ், நான் எந்த ஒரு வேலிடேஷன் மெசேஜை நான் ரைட் பண்ணல, நான் ரிமூவ் பண்ணிட்டேன். கரெக்டாக? இஃப் யூ கோ அண்ட் சி ஹியர், ஐ ஹவ் நெவர் ரிட்டன் நத்திங். கரெக்டாக? நான் என்ன பண்ணுறேன்னா டேரெக்டாக சப்மிட் தரேன். அண்ட் நீங்கள் பார்த்தீங்களா இன்வேலிட் இமெயில் வருது. இந்த இன்வேலிட் இமெயில் எங்கேருந்து வருதுன்னா இட்ஸ் கம்மிங் ஃப்ரம் திஸ் வேலிடேஷன், திஸ் ஜாட் வேலிடேஷன்ஸ். நம்ம எந்த வேலிடேஷன் ரைட் பண்ணல. ஓகே, ஆல்ரெடி இமெயிலுக்கான வேலிடேஷன்ஸ் தான் அவங்க ரைட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இஃப் யூ கோ அண்ட் கிளிக் ஹியர், ஸோ இதுக்குள்ளே வந்து நிறைய வச்சுருப்பாங்க. வி ஹேவ் கிளிக் பண்ணி பாருங்களேன். இந்த எரே மெத்தடில் பார்த்தீங்கன்னா அதுக்கான நிறைய பேட்டர்ன் ரைட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அந்த பேட்டர்ன் அதுக்குள்ளே இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இதால் என்ன யூசேஜ்னு பார்த்தீங்கன்னா we don't have to define any rules for our application. most of the fieldsக்கு அவங்க ஆல்ரெடி ரூல்ஸ் ரைட் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம ஜஸ்ட் கால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரிஃபரென்ஸ் பண்ணி பாருங்களேன். லெட்ஸ் சப்மிட். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து எரே வரல. ஏன் எரே வரல சொல்லுங்கள்? பிகாஸ் இங்கே ஸ்ட்ரிங் போட்டுருக்கோம் இல்லைங்களா, we have to make it is like required ஒன்று இருக்கா பாருங்கள், required. ஸோ இல்லைனா பண்ணிக்கலாம்னா இஃப் யூ ஆர் ஸோ டவுட்ஃபுல் zod வேலிடேஷன் ரூல்ஸ்னு போடுங்க, ஏதாச்சும் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ ஸ்கீமா வேலிடேஷன்ஸ் வித் ஜாட்னு வருதுயா, கிளிக் பண்ணிக்கலாமா? லெட்ஸ் கிளிக் திஸ். ஸ்க்ரால் பண்ணி பார்க்கலாம் ஏதாவது வச்சுருக்காங்களான்னு சொல்லிட்டு. ஸோ கன்ஃபியூசிங் ஆட்ஸ் அதான் ஷோ பண்ணுறாங்க பார்த்தீங்களா. சரி, நமக்கு தேவையில்லை. லெட்ஸ் க்ளோஸ் திஸ். பேக் போயிட்டு அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன் இதுதான் zod.dev கிளிக் பண்ணிக்கோங்க. and if you go here we have something called primitives and yeah, இதான் நம்மளோட வேல்யூஸ். ஸ்ட்ரிங்கு, நம்பரு, பிக் இன்ட் இது மாதிரி நீ வேல்யூட் பண்ணிக்கலாம். பூலினா வேணும்னா நீ பூலினா போட்டுக்கலாம். டேட்டு, வாய்டு, எனி அண்ட் ஸோ இருக்குது பாருங்கள். டைப் ஸ்கிரிப்ட் பேஸ் பண்ணி இருக்குங்க எல்லாமே. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ரிக்வயர்ட் ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம். லெட்ஸ் கோ டு ஸ்ட்ரிங்ஸ். யா, இட்ஸ் ஸ்ட்ரிங். ஸ்ட்ரிங்லேயே we can have it like மினிமமாக மேக்ஸிமம் வச்சுக்கலாம்.
ஓகே, these are validations. யூஐடி வேணும், எமோஜி வேணும்னா நீங்கள் இது மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இது போட்டால் எமோஜி மட்டும் தான் வேணும். செக் பண்ணி பார்க்கலாமா? லெட்ஸ் கிவ் இட் ட்ரை. நான் பண்ணுறேன், இது வந்து யூஆர்எல் போடுறேனே ஃபார் எக்ஸாம்பிள் சேஞ்சுக்கு. ஸோ என்ன பண்ணுறேன், ஸ்ட்ரிங் கால் பண்ணிவிட்டு இட்ஸ் கால் செயினிங் மெத்தட்ஸ். ஸோ ஒரு மெத்தடை கால் பண்ணிவிட்டு ஐ கேன் கால் another மெத்தட் ஆன் டாப் ஆஃப் இட். ஓகே, ஸோ டாட் யூஆர்எல் கால் பண்ணுறேன். ஓகே, செக் பண்ணி பார்க்கலாமா? சேவ் அண்ட் லெட்ஸ் கோ ஹியர், ரிஃப்ரெஷ், சப்மிட் தரேன். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்வேலிட் யூஆர்எல்னு இருக்குது. இப்போ நான் எந்த வேல்யூ போட்டாலுமே சரி, இது வந்து இட் ஒன்ட் அக்செப்ட் பிகாஸ் இட்ஸ் நாட் யூஆர்எல், ரைட்? வாட் இஸ் யூஆர்எல்? ஒரு வெப்சைட் லிங்க். இப்போ அதுவே நான் போயிட்டு இது ஒரு லிங்க் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து ஐ வில் டேரக்ட்லி கோ அண்ட் டைப் https google.com போட்டோன்னா எரர் போயிடுச்சு பிகாஸ் இட்ஸ் a valid URL. கரெக்டாக? ஸோ இது மாதிரி உங்கள் ஃபார்முக்கு இருக்கிற இன்புட்டை வந்து வேலிடேஷன் பண்ணோன்னா இது ஒரு சூப்பரான லைப்ரரி. ஓகே, ஸோ ஓகே, இப்போ என்ன பண்ணலன்னா we don't have much time. அதனால் நம்ம ஃபார்முக்கு ஏற்ற மாதிரி வேலிடேஷன் பண்ணிடுவோமா? ஸோ சப்மிட் தரும்போது ஐ வாண்ட் எவ்ரிதிங் டு பி ப்ராப்பர்லி வேலிடேட்டட். ஸோ என்ன பண்ணுறேன், இந்த ஃபுல் நேம் வந்து ஐ வாண்ட் இட் லைக் மினிமம் வந்து ஒரு 3 கேரக்டர் இருக்கணும் எனக்கு. அண்ட் மேக்ஸிமம் வந்து ஐ வாண்ட் திஸ் டு பி ஆஃப் 20 கேரக்டர். ஓகே, செக் பண்ணி பார்க்கலாமா? லெட்ஸ் சேவ் இட், ரிஃப்ரெஷ் அண்ட் சப்மிட் தரும்போது எரர் வருது. இங்கே பார்த்தீங்களா, திஸ் மெசேஜ் இஸ் கம்மிங் டைனமிக்லி based on the input which we have given here. அது பேஸ் பண்ணி இந்த ஸ்ட்ரிங் வேல்யூ வருது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 3 காமிக்குதா, போயிடுச்சு. பட் இப்போ நான் வந்து வேல்யூ என்டர் பண்ணிட்டே இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எரர் காமிக்குது. இன்கேஸ் if you want to have some messagesனால் நீங்கள் மெசேஜ் அது மாதிரி போட்டுக்கலாம். ரைட்டா? ரைட். ஸோ அதே மாதிரி நான் பண்ணுறேன், சப்ஜெக்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அதில் சப்ஜெக்ட் அதே மாதிரி ஜெட் வந்து ஸ்ட்ரிங்காக இருக்கணும் எனக்கு. அண்ட் அதே மாதிரி ஐ வாண்ட் அ மினிமம் கேரக்டர் ஆஃப் சப்ஜெக்ட் வந்து ஐ வாண்ட் அட்லீஸ்ட் 10 இருக்கணும். அண்ட் மேக்ஸிமம் வந்து ஐ வாண்ட் இட்ல அட்லீஸ்ட் ஒரு maybe 100 or 120. Okay, and அதே மாதிரி I want description, right? Description, and it should match. நல்லா பார்த்துக்கோங்க guys, this name should match with this name whatever you are registering. Okay, suppose இது இன்கரெக்டாக இருந்தால் இது வந்து ஒர்க் ஆகாது பிகாஸ் அது தெரியாது. கரெக்டாக? ஸோ இது டாட் ஸ்ட்ரிங், இது ஸ்ட்ரிங்காக தான் இருக்கணும். அதே மாதிரி ஐ வாண்ட் மினிமம் டு பி ஆஃப் 200, எனக்கு பெருசாக இருக்கணும். அண்ட் மேக்ஸிமம் ஆஃப் 1000 or 2000 maybe. So save, refresh, submit, and we have the entire validations. So இப்போ நான் வேலிடேஷன் பை ஆஃப் பண்ணிட்டு தான் போகும். கிளிக் பண்ணுறேன் அண்ட் நீங்கள் பார்த்தீங்களா, again we have this validations. So paste and again I will copy paste and இப்போ எரர் போயிடுச்சு. இப்போ நான் வந்து சப்மிட் கிளிக் பண்ணும்போது எனக்கு வந்து கரெக்டான சர்வரில் கால் வருது. ஓகே, this is how we do form validations. ஓகே, ஸோ புரிஞ்சுதா நான் சொன்னது எல்லாமே? இட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இது நீங்கள் புரியலன்னா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபியூச்சரில் வேலிடேஷன் பண்ணும்போது நீங்கள் வேலிடேஷன் லைக் கஸ்டம் வேலிடேஷன் ரைட் பண்ணி வச்சுக்கோங்களேன். we don't have much time. அதனால் நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் தட்ஸ் த திங் ஐ வுட் லைக் டு ஷேர் வித் யூ டுடே. அண்ட் அதாவது டவுட் இருக்குன்னா நீங்கள் கேட்கலாம் கைஸ், டீமும் சரி யூடியூபும் சரி. இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் யூ கேன் ஆஸ்க் மீ ரைட் நவ். நீங்க டிஃபால்ட் வேல்யூ கொடுத்தீங்க இல்லையா, அதுவும் இப்போ இன்புட்ல அங்க டைரக்டா வேல்யூல செட் பண்றதுக்கு என்ன டிஃபரன்ஸ்? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வேல்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ணல. ஆக்சுவலி இந்த காம்பனெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் இன்புட் இருக்கு இல்லைங்களா, இதுக்குள்ளே வி டோன்ட் ஹேவ் எனி வேல்யூ. இந்த வேல்யூலாம் வந்து நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் தந்துட்டோம். ஜாவாஸ்கிரிப்ட் கிட்ட நம்ம இந்த ஸ்டேட் வேரியபிளில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த யூஸ் ஃபார்ம் டேக் கேர் பண்ணிக்கும். இப்போ நீங்கள் வந்து இங்கே போயிட்டு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாருங்களேன், இந்த ஃபார்ம் இன்புட்டில் போயிட்டு வேல்யூ சம் அதர் திங் அப்படின்னு போட்டினா கூட ஒர்க் ஆகாது. ஓகே, ஏன் ஒர்க் ஆகாதுன்னா இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணி பாருங்களேன், வேல்யூ எதுவும் வரலையா. ஈவன் நீங்கள் இந்த ஃபார்ம் இன்புட்டில் போயிட்டு வேல்யூ போட்டிங் வேல்யூ போட்டால் கூட யூ ஆர் கான்ஃப்ளிக்டிங். ஓகே, பிகாஸ் இந்த பேக்கேஜ் வந்து இட் ஹேஸ் டு ஒர்க் இன் சச் வே. இது வந்து இந்த வேல்யூலாம் வந்து இட் வில் பி கமிங் ஃப்ரம் திஸ் ஸ்டேட், விச் ஸ்டேட் இந்த யூஸ் ஃபார்ம். ஓகே, அதனால் ஒரு ப்ராப்பரான ஃபார்ம் பார்த்தீங்கன்னா வென் யூ ஆர் யூஸிங் வித் திஸ் ரியாக்ட் ஹூக் ஃபார்ம் நீங்கள் வந்து இந்த மாதிரி வேல்யூ டேட்டா அசைன் பண்ண முடியாது. சப்போஸ் அசைன் பண்ணோன்னா யூ ஹேவ் டு அசைன் லைக் திஸ் டிஃபால்ட் வேல்யூ சொல்லிட்டு தான் போடணும். Okay, right. So let's save it, refresh, and everything else goes away. And you can do like இங்கே வந்து யாருக்கு மெயில் பண்ணுறீங்க மாதிரினா நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் இந்த டாஸ்க்லாம் முடிச்சிட்டிங்களா எல்லாரும் ReactJSல? எஸ் அன்பு. ஸோ யூடியூப் நீங்கள் வந்து உங்கள் டவுட்ஸில் கேட்க ஆரம்பிச்சிடலாம். வில் பி க்ளோசிங் அவர் லைவ் ஸ்ட்ரீம் ஷார்ட்லி. ஸோ முஷ்கில் இருக்காரா இங்கே? இல்லை முஷ்கில், ஆர் யூ தேர்?
So I will add a task 6 here to your sheet with React hook form. Okay, so இதில் என்ன பண்ணுவீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி பண்ண ஃபார்ம்லேயே யூ ட்ரை டு ஹேவ் இட் லைக் இல்லை அதே ஃபார்மில் பண்ணுங்கள் இஃப் பாசிபிள். ஓகே, யூ டோன்ட் நீட் திஸ். நீங்கள் ஜஸ்ட் டிக் மட்டும் போட்டுக்கோங்க பக்கத்தில். ஓகே, ஒன்ஸ் யூ ஆர் டன், ஓகே. ஸோ நிமிஷம் நான் ஸ்க்ரீன் காமிக்கிறேன் உங்களுக்கு, ஸோ தட் யூ வில் ஹாவ் சம் ஐடியா. ஓகே, ஸ்க்ரீன் தெரியுதா எல்லாருக்கும்? என்ன பண்ணுங்கன்னா, இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி பண்ண டாஸ்க் இல்லையா? ஐ டோன்ட் வாண்ட் திஸ் இன் செப்பரேட் காலம். இந்த ஐக்கானை வந்து நீ என்ன பண்ணிக்கலாம்னா, இங்கே நீங்கள் எடிட் பண்ணிவிட்டு இங்கே பக்கத்தில் நீங்கள் ஐக்கன் போட்டுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் அதை இன்டெகிரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா. ஓகே, புரியுதா நான் சொல்கிறது? சப்போஸ் இந்த ஐக்கான் இல்லை அப்படின்னா, ஐ வில் அசியூம் தட் திஸ் டாஸ்க் இஸ் நாட் கம்பேட்டபிள் வித் ரியாக்ட் ஃபார்ம் ஹூக். சரி, இதை நீங்கள் பாருங்கள். ஐ வாண்ட் எவ்ரி ஒன் டு கம்ப்ளீட் அண்ட் ரிமைனிங் காலம்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஆஸ் நியூஸ் பாசிபிள் அந்த ரெஸ்பான்சிவ் பர்சன் வந்து நீங்கள் கிரியேட் பண்ண பாருங்கள். ஓகே, ஃபைன். ஓகே கைஸ், ஸோ டவுட்ஸ் எதுவுமே இல்லைனா நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம் இந்த செக்ஷனை. டவுட்ஸ் இருக்கா? ஓகே, ஃபைன். ஸோ நம்ம நீங்கள் நைட் நான் உங்களை அப்டேட் பண்ணுறேன் நாளைக்கு என்ன டைமில் செக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ லெட் மீ see you all tomorrow morning.